வரவேற்புரை ஆற்றித் தருமாறு ஜனாப் கே ஷாஜஹான், செயலாளர், உமர் ஃபாரூக், முஸ்லிம் சுன்னத் வல் ஜமாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, உலமா பெருமக்களே, எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள ஜமாத்தின் நிர்வாகிகளே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, இந்த உமர் ஃபாரூக் முஸ்லிம் ஜமாத் துவங்கப்பட்டு சரியாக 70 வருடங்கள் ஆகின்றது. கோயமுத்தூரில் ஒரு பழைய பள்ளி, பழசுன்னு சொல்ல முடியாது, பள்ளி இருக்குன்னு சொன்னா அது கீரக்கார வீதி பள்ளி 70 வருடங்கள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த பள்ளி மர்ஹூம் எம்.கே. மதாராவுத்தர், மர்ஹூம் சிபி அபூபக்கர் பாக்கவி ஹஜரத் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த உமர் ஃபாரூக் முஸ்லிம் சுன்னத் ஜமாத்தை இங்கே நிறுவியிருக்கின்றார்கள். இந்த பகுதி லிங்கையன் கவுண்டர் தோட்டம், அந்த லிங்கைய கவுண்டர் என்பவருடைய இடம். அது கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசால் வாங்கப்பட்டு, அப்போ அவர் ஒப்புதல் அளிக்கின்றார், என்னுடைய பெயர் தான் வைக்க வேண்டும் என்று. அப்படிதான் இந்த எல்ஜி தோட்டம் என்பது லிங்கைய கவுடர் தோட்டம். இந்த கீரக்கார வீதி பள்ளிக்கு உமர் ஃபாரூக் முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு ஒரு சரித்திரமே இருக்கின்றது. என்னவென்று கேட்டால், பூக்கோயா தங்கள் அவர்கள் அடிக்கல் நாட்டவும், முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் துவக்கி வைத்த பள்ளி இது. இங்கே துவக்கி வைக்கும் பொழுது ஹெலிகாப்டர் மலர் தூவப்பட்டது. இது ஒரு சரித்திரம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் கலைஞர். அப்பொழுது அவரை அணுகி, அப்போ கோட்டமேட்டில் அல்லா பிச்சை அண்ணன் முஸ்லீம் லீக்கில் இருந்து அவர் நம்ம காகிதமில்ல அவர்களை அணுகி இப்படி தொடர்ச்சியாக வந்து அப்படி நிறுவப்பட்டதுதான் இந்த உமர் ஃபாரூக் முஸ்லிம் ஜமாத். இப்பொழுது குடும்பங்கள் இங்கிருந்து போய்விட்டார்கள். ஒரு மீறி போனால் ஒரு 30-40 குடும்பம் இங்க இருப்பாங்க. கோயமுத்தூரின் தலைநகரம் 1000 குடும்பம் இருந்த இடம் இது. இப்பொழுது இருக்கின்ற இது ஒரு 40 குடும்பங்கள் இருப்பாங்க. அந்த ஒரு இதுல இப்படி ஒரு நிகழ்ச்சியை எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் எங்கள் நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்கி நடத்தி தர வேண்டும் என்று சொன்னது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் செய்த ஒரு புண்ணியம்தான் நினைக்கின்றேன். நான் நீட்டிட்டு போகல, எனக்கு காலம் குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஜமாத்தின் செயலாளர் அவர்கள் வரவேற்பு ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு என்ற முழக்கத்தோடு இங்கே குவியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே இந்த விழாவை சிறப்பாக நடத்த முழு ஒத்துழைப்பு தந்த எங்கள் ஜமாத்தின் தலைவர் சிக்கந்தரன் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து ஜமாத்தின்
தலைவர்களே, செயலாளர்களே மற்றும் நிர்வாகிகளே, இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தர இருக்கும் கேஜட் ஜலாலுதீன் இம்தாதி அவர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, மாணவ செல்வத்தின் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக உமர் ஃபாரூக் முஸ்லிம் சுன்னத் ஜமாத்தின் தலைமை இமாம் ஜலீல் அஹமது உலுமி அவர்களை துவக்க உரையாற்றுமாறு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. ونحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم علموا أولادكم القرآن أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. புகழ் அனைத்தும் ஏக இறைவனான எல்லாம் அல்லாஹு தாலா ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் வற்றாத கருணை என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்து எனது துவக்க உரையை சில விஷயங்களை மாத்திரம் கூறி இன்ஷா அல்லாஹ் முக்கியமான ஹஸரத்துமாரெலாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை, ஆழமான சிந்தனைகளை ஊட்டுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அய்யூப் ஹசரத் அவர்களையும் அபு தாஹிர் ஹசரத் அவர்களையும் பல்வேறு ஜமாத்துடைய முக்கிய நிர்வாகிகள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் இங்கு மாணவ கண்மணிகளின் தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ஃபாரூக் முஸ்லிம் சுன்னத் ஜமாத் அண்ட் நூருல் இஸ்லாம் அரபி மதரசா இந்த 30 விழா அல்லாஹுடைய மாபெரும் அருளால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசையினால் மிக நான் பயந்து கொண்டிருந்தேன், சொதப்பிருமோ. எல்லாமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு நான் யோசித்து பார்க்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாக மாணவிகளுடைய அந்த நிகழ்ச்சிகளும் சரி, ஆண்டு விழாவும் சரி, அதற்கு டயத்தை தேர்வு செய்கின்ற பொழுது 2 டயத்தை நேரத்தை தேர்வு செய்வது பொதுவாக ஒரு வழக்கம் இருக்கிறது நம்ம சமூகத்தில். நான் என்ன காரணமாக இருக்கும் என்று யோசிக்கின்ற பொழுது, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையிலிருந்து இன்று வரைக்கும். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த மாதம் என்பது முக்கிய காரணம். பரக்கத்தும் ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அருளை சுமந்த மாதம் என்று சொன்னால், அதற்கு மிகச் சரியானது என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த மாதம். அதனால தான் பெரும்பான்மையாக சுக நிகழ்ச்சிகள், திருமணமாக கூட இருக்கலாம், சில ஊர்களில் ஒன்று ஷவ்வால்ல வைப்பாங்க, அல்லன்னா எங்க ஊர்ல அதுதான் வழக்கம், ரபியுல் அவ்வல்ல வைப்பாங்க. அப்ப விழாக்கள், மதரசாவுடைய விழாக்கள் அப்படி என்று சொன்னால் ஒன்று ரபியுல் அவ்வல் நடக்கும், இல்லை என்று சொன்னால் ஷாபான்ல நடக்கும். ரமலானுக்கு முன்புள்ள மாதத்தில் அந்த பாதியில் இருந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். இது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கங்களில் ஒன்று. ஏன்னு சொன்னால் இரண்டுமே பரக்கத்துக்குரியது, ரஹமத்துக்குரியது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ், ரஜபு ஷஅபானில் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய், ரமதானை எத்தச் செய் என்று அடிக்கடி தன்னுடைய பிரார்த்தனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுவது உண்டு என்பதை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்க முடிகிறது. அதை மையமாக வைத்துதான் ஜமாத் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. அப்ப பரக்கத்திற்குரிய மாதமாக இருக்கக்கூடிய ஷவ்வாலில் இது போன்ற இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், தன்னுடைய குடும்பத்தில் நடக்க இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், கல்யாணம், இது போன்ற விஷயங்கள் நடத்தப்படுவது உண்டு. அது சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆக அதன் அடிப்படையிலே காலையில் இருந்து ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சுப்ஹான மௌலிது ஓதப்பட்டு எங்களுடைய உஸ்தாத் தந்தை அலி ஹஸரத்துடைய துவா, சிறப்பான ஒரு துவாவில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இன்று வரைக்கும் சீரும் சிறப்புமாக இந்த மஜ்லிஸ் சென்று கொண்டிருக்கிறது. எனவே குழந்தைகளுடைய அந்த பேச்சு போட்டிகள், அவர்கள் படித்த அந்த பாடல்கள், உரையாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைந்தது. எனவே தங்களுடைய பிள்ளைகள் பேசக்கூடிய உரையாடலை, பயான்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய நீங்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பது உங்களுடைய முகத்தை பார்த்தா தெரிகிறது. ஆக 2 கருத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவூட்டி விட்டு, இன்ஷா அல்லாஹ் பெரிய ஹஸரத் மாதிரிலாம் வந்திருக்கிறாங்க, பல கருத்துக்களை சொல்வதற்கு உங்க தயாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடம் விடணும். அதனால 2 விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அந்த மகிழ்ச்சி மரணிக்கின்ற வரை, ஏன் கியாமத் நாள் வரை, சொர்க்கம் வரை அது நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தார்மீக பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழலில் நம் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ நடந்தது, எந்த சமூகத்தில் நடந்தது என்று நாம் கடந்து சென்று விட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு நம்முடைய குழந்தைகள் செல்வது தாண்டி இன்னைக்கு அதற்கு உறுதுணையாக ஒரு வழிகாட்டியாக
பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்பதை சமூக வலைதளங்கள் வரக்கூடிய சில வீடியோ கிளிப்புகள், சில போட்டோக்கள் அதற்கு சான்றாக இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்தது. அம்மாவும் மகளும், வயதுக்கு வந்த பெண் என்று நினைக்கின்றேன், 2 பேரும் அழகா புர்கா போட்டு மக்கனா போட்டு ஒரு சினிமா பாடலை ரொம்பவும் அழகாக அரங்கேற்றி அதை பரவ செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இது ஒன்றல்ல ரெண்டல்ல பல இடங்களில். அப்ப தானும் நரகத்திற்கு செல்வதோடு எந்த ஒரு பெண்ணை எப்படி பாதுகாத்து வளர்க்க வேண்டும், என்னென்ன அதபுகளை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திலும் நமக்கு பேரை புகழை பெற்றுத்தர வேண்டும், நல்ல பேரை வாங்கி தர வேண்டும், நாளைக்கு சொர்க்கத்திற்கு தன்னை இழுத்து செல்லக்கூடியதாக கூட்டி செல்லக்கூடிய குழந்தையாக உருவாக வேண்டிய அந்த குழந்தைகளை கெடுப்பதற்கு இன்னைக்கு முக்கிய காரணமாக பெற்றோர்கள், அதிலும் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை மனவேதனையோடு நாம் சற்று யோசித்து பார்க்கக்கூடிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா அதை தக்க வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இதை பார்த்து சந்தோஷம் அடைவதல்ல. உண்மையான மகிழ்ச்சி என்பது அவர்களை நல்ல முறையில் வளர்த்து அவர்களுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து என்னென்ன காரியங்களை எந்தெந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டுமோ அதை சரியான முறையில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழல் இல்லை. செல்போன் இல்ல, சமூக இன்டர்நெட் இல்ல. ஆனால் அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறி போய்விட்டது. எனவே அதை இழுத்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ் ஷரீஃபின் வாயிலாக நன்மாராயம் கூறுவதோடு பல எச்சரிக்கைகள் நம் சமூகத்துக்கு தந்திருக்கின்றார்கள். அதில் முக்கிய இடம்பெறுவது தாய்மார்கள் தான். எனவே தன் குழந்தைகளை இன்றைக்கு மதரசா எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு கூட தர வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்காது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு எப்படி கேர் எடுக்கின்றீர்களோ அதுபோன்று இந்த மதரசா என்றா அதை கடைசி வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும், மறுமை வரைக்கும் அதை சரியான முறையில் பாவிக்கக்கூடிய அடித்தளமே மதரசா தான். அப்ப அதை நீங்க மேலும் மேலும் அதை சரியான முறையில் கடைபிடித்து வர வேண்டும். அவர்கள் என்ன ஓதினார்கள், என்ன படித்தீர்கள், குர்ஆன் எப்படி ஓதுகிறாய், மதரசாவுக்கு வரவில்லை என்று சொன்னால் சரியான முறையில் அனுப்ப வேண்டும். என்ன கற்றா என்பதை ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல எப்படி கேட்குறீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு போறீங்க, எல்லாவற்றுக்கும் போறீங்க. ஆனால் இங்க அந்த இது கூட கொஞ்சம் கூட கிடையாது. அப்ப ஒரு கட்டத்தில் அவர்கள் ட்ராக் மாதிரி போகக்கூடிய, வழி தவறி செல்லக்கூடிய அதிகமான இன்னைக்கு பாதைகள் நமக்கு முன்னால் மலிந்து கிடக்கின்றன. எனவே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க தொழுகையாளியா இருந்தா தான் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பார்த்து தொழுகும். வெறும் மதரசாக்கு வந்து குர்ஆன் ஓதிட்டு அதோட முடிஞ்சு போச்சு என்று சொன்னா நாளைக்கு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் என்பதை இன்னைக்கு நாம் கண்கொள்ளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த குழந்தைகளை சரியான முறையில் நடத்தப்படுவதற்கு தான் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், அவர்களை தொழுவ சொல்ல வேண்டும். என்ன ஓதுகிறாய், என்ன இன்னைக்கு கற்றுக் கொடுத்தார்கள், வருடத்திற்கு மேலும் மீளாது விழாக்கள் இது போன்ற மேடைகளிலே பேச விட்டு அகமகிழ்ச்சி அடைவது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அந்த குழந்தைகள் பேர் வாங்கி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தைகளோ ஹிபத்தாக அன்பளிப்பாக தருகிறேன் என்று சொல்கிறான். அதே இன்னொரு வசனத்துல உங்களுக்கு ஒரு சோதனையாக கூட அமையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதன்படி எப்படி இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்ததோ, வரையறையை சொன்னதோ அந்த வரையறையை சரியான முறையில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ள வேண்டும். மதரசாக்கள் அதிகமான தொடர்புகளை வைக்க வேண்டும், குழந்தைகளை கவனிக்க வேண்டும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க குழந்தைகளுக்கு நகை வாங்கி கொடுப்பது பெருசு அல்ல, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பது பெருசு அல்ல, உண்மையான அது தாய்க்கு மகிழ்ச்சி அல்ல. உங்கள் குழந்தைகளை நீங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும், வார்த்தெடுக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா பல ஹதீஸ் ஷரீஃப்ல பல ரீதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துறைகளை, அந்த வழிகளை கற்றுத்தர்றாங்க. அப்ப அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸ், ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, 3 ஹிசால், 3 தன்மைகள் நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அவங்களை நீங்க வார்க்க வேண்டும். ஒன்னு ஹுப்பு நபியுக்கும்,
நபியுடைய ஹுப்பை, நேசத்தை நீங்கள் போதிக்க வேண்டும். வெறும் சில விஷயங்களை மாத்திரம் செய்வதனால் ஹுப்பு நபி என்பதல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா சில இடங்கள்ல சுண்ணத்தை பேணுறோம், சில இடங்கள்ல சுண்ணத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்யறோம். அப்ப இடத்துக்கு ஏற்றவாறு சுண்ணத்து மாறுபடாது. புர்கா என்ன, புர்கா எந்த இடத்துக்குலாம் போறோமோ அந்த இடத்துக்கு புர்கா வேணும். நம்ம ஒரு வரையறை வைத்திருக்கின்றோம். இந்த இடத்துக்கு போனா புர்கா, மௌத்து வீட்டுக்கு போனா புர்கா, கல்யாணத்துக்கு போனா எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு சூழல் தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அப்ப நபியுடைய சுன்னத்து என்ன, சஹாபி பெண்களுடைய சுன்னத்து என்ன, எதை நமக்கு கற்றுத்தந்தார்கள், இவையெல்லாம் ஊட்டி வளர்க்கின்ற பொழுது இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் வழி தவறி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது. அதற்கு மார்க்கம் கேரண்டி தருகிறது, அல்லாஹ் ரசூலுடைய வாக்குகள் கேரண்டி தருகிறார். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப தார்மீக பொறுப்பு பெற்றோர்களாக உங்களுக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த ஃபித்னாவான ஒரு குழந்தையாக மாற்றி விடாமல் அல்லாஹு தந்த அன்பளிப்பாக இருக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை கியாமத்து நாள் வரைக்கும், மறுமை வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுப்பு நபியுக்கும், உங்களுடைய நபியுடைய ஹுப்பை நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன செய்யுங்க, அஹ்ல பைத்திஹி, நபியுடைய அஹ்ல பைத்துகள், அஹ்ல பைத்துடைய ஹுப்பு தன்னுடைய குழந்தைக்கு இருக்க வேண்டும். அப்ப என்னைக்கு நபி நேசம், அவருடைய குடும்பத்தாருடைய நேசம் ஒரு நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் அதற்குள்ளே நிற்கும், வழி தவறி செல்லாது. அப்படிப்பட்ட பாதையை சுன்னத்து நமக்கு காட்டவில்லை. கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்க எவ்வளவு டிகிரி வாங்கி வைங்க, பிரச்சனை இல்லை, மேல் படிப்புகளை படிக்க வைங்க. ஷரியத்து மார்க்கம் அதற்கு தடை விதிக்கவில்லை. அந்த அமைப்போடு இருந்தால் எந்த படிப்பையும் படிக்கலாம். ஆனால் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். நீங்க பல டிகிரியில் வாங்கினாலும் குர்ஆன் ஹதீஸுடைய மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால், பல தவறான சிந்தனைக்கும் பல தவறான செயல்பாடுக்கும் அந்த குழந்தை ஆளாகிவிடும் என்பதை இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இளைஞர் சமுதாயத்தை நாம் பார்க்கின்றோம். அவ்வளவு மோசமான ஒரு சூழல், பல தவறான சிந்தனைகள், பல தவறான செயல்பாடுகள், இவைகளுக்கு ஆளாக்கப்பட்டு முஸ்லிம் சமூகத்துடைய பெயரையே இன்னைக்கு கெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை கற்றுக் கொடுத்தால், ஹதீஸை கற்றுக் கொடுத்தால், மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால், உங்கள் குழந்தை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கின்றீர்களோ அதற்குள்ளே அந்த குழந்தைகள் நிற்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், நல்ல பெயரை வாங்கி தரும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு மறுமையிலே உங்களுக்கு கிரீடத்தை சூட்டக்கூடிய ஒரு குழந்தையாக, கோடான கோடி மக்கள் அந்த மஹ்ஷரில் நிற்கின்ற பொழுது எல்லோரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு பாராட்டுதலை, அந்த சூழலை உங்கள் குழந்தைகள் ஏற்படுத்தி தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப அப்படி இருந்தா நாளைக்கு எந்த அளவுக்கு, இன்னொரு ஹதீஸ்ல வருது, அன்றைய தினம் எந்த ஒரு நிழலும் இருக்காது. அப்படிப்பட்ட நிழலில் கீழ் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் அல்லாஹு தஆலா நிழலை தருவான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்த தரக்கூடியதான சந்ததிகள் இருக்க வேண்டும். ஆணும் சரி, ஆண் குழந்தைகளும் சரி, பெண் குழந்தைகளும் சரி. அதற்கு ஒரே வழி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், மதரசாக்களுக்கு குழந்தைகளை தவறான முறையில், எந்த ஒரு காரணம் இல்லாம, தக்க காரணம் இல்லாம தினமும் என்ன செய்யணும், அனுப்ப வேண்டும். என்ன படிக்கிறாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேர் எடுக்க வேண்டும். எனவே நீங்கள் தொழுவதற்கு ஏவினால் நீங்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் எப்படி இபத் என்று சொன்னானோ அந்த முறையில் நம்முடைய குழந்தைகளை அன்பளிப்பாக வளர்த்து நாளைக்கு மறுமையில் தனக்கு பேர் சொல்லக்கூடிய குழந்தையாக எல்லாம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கோவை சாந்துபாவா ஹனஃபி சுன்னத் ஜமாத்தினுடைய தலைமை இமாம் சையத் அபு தாஹிர் இம்தாதி ஹஜரத் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின்.
أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அற்புதமான இந்த நிகழ்வில் நாம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உத்தம திருநபியின் உதய தின விழா, மதரசா ஆண்டு விழா, தபுருக் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர், முத்தவல்லி உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் கையில் கொடுத்துருங்களா வெளியே அத்துணை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் விடைபெறுகிறேன். இந்த ஜமாத் ஆரம்பிக்கப்பட்டு 70 ஆண்டு காலம் ஆகிறது என்ற செய்தி மகிழ்ச்சிக்குரிய செய்தி. காரணம், பல மக்களை, பல முஸ்லிம்களை உருவாக்கிய ஒரு தொன்மையான ஒரு இடம் என்பதற்கு ஒரு மகத்துவம் உண்டு. என்னதான் புதுசா பள்ளிகள் வந்தாலும் பழைய பள்ளி, தொன்மையான பள்ளிகளுக்கு பல வரலாறுகள் உண்டு. இந்த வரலாறை எல்லாம் நமது தலைவர் சிக்கந்தர் பாய் மிகச்சிறப்பான முறையில் நமக்கு சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த பள்ளியினுடைய அடிக்கல் நாட்டு விழாவிலிருந்து 70 ஆண்டுகளை கடந்து தற்கால நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக என்ற ஒரு துவாவை சொல்லி, ஒரே ஒரு செய்தியை சொல்லி எனது வாழ்த்துரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மீலாது விழா இன்றைக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதுதான நோக்கம். மீலாது விழா என்றால் ஏதோ இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறோம் என்பதல்ல. பெருமானாரை நேசிப்பது, பெருமானாரை பற்றி பேசுவது, சிந்திப்பது, அசை போடுவது, அந்த நினைப்பிலேயே அன்றைய நாளை கழிப்பது, சிறுவர்களை பேச வைத்து அழகு பார்ப்பது, அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பது, இதுதானே மீலாது விழா. அப்பேற்பட்ட இந்த மீலாது விழாவில் அதிகமாக பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் மாத்திரமல்ல, மறந்து கிடக்கிற நம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய தொழுவார்கள், நிறைய திக்ரு செய்வார்கள், இதையெல்லாம் அல்லாஹ் வரவேற்கிறார். அல்லாஹ் படைத்தவன், நாம் எல்லாம் அவன் அடிமைகள். அவனை தொழ வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும், அவனிடத்திலே முறையிட வேண்டும், எல்லாம் உண்மைதான், சரி, இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்திலே பெருமானார் குறித்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். நானும் ஸலவாத்து சொல்லுகிறேன், மலக்குகளும் சொல்லுகிறார்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் இந்த விஷயத்திலே தன்னை கூட்டாக்கி கொள்கிறான். அல்லாவே இறங்கி வந்து ஒரு செயலை செய்யறான்னா அது ஸலவாத்து மட்டும்தான். நம்ம இப்ப யோசிச்சு பார்க்கிறோம், தொழுக சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு வைக்க சொல்லி சொல்லுவான், அதே மாதிரி ஹஜ்ஜு செய்யுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவான். சில விஷயங்களை ஹராம், செய்யாதே என்று சொல்லுவான். திருக்குரான் முழுக்க, இஸ்லாம் முழுக்க பெருமானார் காட்டி தந்த அத்துணை சட்டங்களையும் புரட்டுங்கள். எதிலும் அல்லாஹ் தன்னை கூட்டாக்கியது கிடையாது. எதிலையுமே நானும் செய்யறேன் நீங்கள் செய்யுங்க, நான் நோன்பு வைக்கிறேன் நீங்க நோன்பு வைங்க, நான் ஹஜ்ஜு செய்யறேன் நீங்க ஹஜ்ஜு செய்யுங்க நல்லா சொல்ல மாட்டான். எல்லாத்திலும் அல்லாஹ் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பான். நம்முடைய ஆரம்ப தந்தை ஆதமை படைத்து மண் கட்டியாக இருக்கிற பொழுது அல்லாஹ் ரூஹை ஊதி எல்லா மலக்குகளையும் சஜிதா செய்யுங்கள் என்றுதான் சொன்னானே ஒழிய ஒரு காலம் அல்லாஹ் சஜிதா செய்யல. ஆனால் நபி என்று வருகிற பொழுது முந்திக் கொண்டு சொல்லுகிறான், இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்லுகிறான், மலக்குகளும் சொல்லுகிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்றால் உண்மையிலேயே நாம் மறந்துவிட்ட சமூகமாக இருக்கிறோம்.
வெறுமனே பெருமானாரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லிதான் ஒரு நாள் கழிகிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காலை சுபுகிலிருந்து இரவுக்குள் எங்கள் மாணவியின் மீது நான் ஸலவாத்து சொல்லாமல் அந்த நாளை நான் கழிக்க கூடாது என்ற முடிவுக்கு வர வேண்டும். இது சிறுக்கோ குஃப்ரோ இல்ல, அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுறான், நபியின் மீது ஸலவாத்து சொல்லு, நபியின் மீது ஸலவாத்து சொல்லு. சரி, நபி என்ன சொல்றாங்க? என் மீது நீங்கள் ஸலவாத்து சொன்னால் ஃபதஹல்லாஹு ரஹ்மா, ரஹமத்தை அல்லாஹ் திறந்து விடுகிறான். யாருக்கு திறந்து விடுவான்? சிறுவர்களுக்கும் திறந்து விடுவான், பெண்களுக்கும் திறந்து விடுவான், வியாபாரிகளுக்கும் திறந்து விடுவான், மார்க்க அறிஞர்களுக்கும் திறந்து விடுவான். ஒட்டுமொத்த மக்களுக்கு அவர்களுக்கு எது தேவையோ அந்த ரஹமத்து கிடைக்கும். இப்ப படிக்கிற பிள்ளைங்க அதிகமாக ஸலவாத்து சொல்லி பழகுங்க. மதரசாவில ஓதுற குழந்தைங்க அதிகமா ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருங்க. காரணம், நான் ஓதுகிற பொழுது, எனது ஆசிரியர் பாடம் நடத்துகிற பொழுது ஏதாவது ஒன்றை மறந்து விட்டால் உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வே எனக்கு ஞாபகத்துக்குன்னு சொல்லலாம் இல்லையா? இருந்தாலும் ஸலவாத்தை சொல்லுவார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லுவார்கள். உடனே அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்றேன், பரீட்சையில உட்கார்ந்துட்டீங்க, கேள்வி படிச்சுட்டு போயிட்டீங்க, ஞாபகத்துக்கு வரல, உடனே சொல்லுங்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் சொல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தன் ரஹ்மத்தை திறந்து விடுவான் என்றால் ஞாபகத்தை கொடுப்பான். வியாபாரத்துல கடையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அதே போன்று பெருமானாரையும் ஞாபகப்படுத்தி ஸலவாத்து சொல்லுங்கள். உங்களுடைய வியாபாரங்களிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த ஸலவாத்துல மட்டும்தான் அல்லாஹ்வையும் நினைவு கூறுகிறோம், பெருமானாரையும் நினைவு கூறுகிறோம். பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம என்று சொல்லுகிற போது அல்லாஹ் வந்து விடுகிறான். ஸல்லி அலா முஹம்மத் என்று சொல்லுகிற பொழுது ஸலவாத்திலே பெருமானாரும் வந்து விடுகிறார்கள். அதனால் அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நாம் சொல்லுகிற இந்த ஸலவாத் நேசத்தோடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் சொல்ல வேண்டும். வெறுமனை கடமைக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்று வெறும் வார்த்தையில் சொன்னால், பெருமானாரை உயர்ந்த கண்ணோட்டத்தோடு பார்க்காமல், பெருமானாரை புகழ்ந்து உச்சாணியில் வைக்காமல், வெறுமனே அவர் வந்தார், வாழ்ந்தார், அவர் ஒரு மனிதர் என்ற இந்த கண்ணோட்டத்தோடு சொல்லுகிற எந்த ஸலவாத்தும் பெருமானாருக்கு எத்தி வைக்கப்படாது. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வர்றாங்க, வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்றோம்? வாங்க வாங்க, சொந்தக்காரவங்க என்ன சொல்றோம்? வாங்க வாங்க, உள்ள வாங்க அப்படிங்கிறோம். உள்ள வாங்கன்னு சொல்ற போது மனசுக்குள்ள வெறுப்பா இருக்கு. போச்சா, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்களா, முடிஞ்சது, இன்னைக்கு வீட்டுல இருக்க மளிகை ஜாமான் பூரா காலி, அப்படி நினைச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொன்னா, ஆனா வாயில பாருங்க முகத்துல சிரிப்பு இருக்கும், வாங்க வாங்க வாங்க, உள்ளுக்குள்ள வெறுப்பு. ஆனா உண்மையிலேயே நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் விருந்தாளியா வர்றாங்கன்னா வாங்கோ வாங்கோ அழைப்போம், அப்ப அப்படி மன மகிழ்ச்சியோடு அழைப்போம் இல்லையா? இதே போன்றுதான் ஸலவாத். பெருமானாரை நேசித்து சொன்னால் மாத்திரம்தான் அந்த ஸலவாத் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். வெறுமனே பெருமானாரை சாதாரணமாக கருதி அவரை புகழாமல், அவரை கண்ணியப்படுத்தாமல் சொன்னால் வெறுமனே நாவு அசையும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று, ஆனா வேல்யூ இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரில தலமாட்டில தர்கீப் என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமானார் மதீனாவில துயில் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா, ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அப்பேற்பட்ட நாயகம் அவருடைய தலமாட்டில யார் இருக்கா? ஒரு மலக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த மலக்குக்கு என்ன ஆற்றல் தெரியுங்களா? அந்த மலக்கினுடைய சக்தி என்ன தெரியுங்களா? அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். உலகத்துல எந்த மூலையில எந்த சத்தம் கேட்டாலும் அதை அறிகிற ஆற்றல் பெற்றவர் அந்த மலக்கு. எப்படின்னு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். பேப்பரை கசக்கிறேன் பாத்தீங்களா, இதுல லேச சவுண்ட் கேக்குதா? இந்த சப்தத்தை கூட காற்றினால், ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, காற்றினால், காற்றினுடைய வேகத்தால் இரு கிளைகள் உரசிக்கொண்டு வெளியேறுகிற சத்தத்தை கூட அறிகிற ஆற்றல் பெற்றவர் அந்த மலக்கு. அந்த மலக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏங்க வச்சிருக்கிறான்? டைம் பாஸ்க்கா? இல்லங்க. உலகத்துல எங்கெல்லாம் எந்த மொழியில் எந்த இனத்தில் எந்த இடத்தில் இருந்து ஸலவாத்து சொன்னாலும் அந்த ஸலாத்தினை கொண்டு போய் அவருக்கு சேர்க்கப்படுகிறது. அவர் புரிந்து கொள்ளுகிறார். அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி போகுது? இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார். அல்லாஹு அக்பர். நம்முடைய பேர் மட்டும் இல்ல, நம்முடைய தகப்பன் பேரையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பதில் சொல்லுகிறார்கள், நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள்.
என்னங்க ஜெருத்து அப்படி ஒரு மலக்கா? அது எப்படிங்க 1 கோடி பேர் ஒரே நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாத மலக்குக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும் இல்லையா? ஆனா இந்த சந்தேகம் எல்லாம் அன்னைக்கு சஹாபாக்களுக்கு வரல, இன்னைக்கு நமக்கு வராது. ஆனா நமக்கு கூடுதல் அட்வான்டேஜா என்ன ஈமான் ஜாஸ்தின்னா நம்ம இது நல்லா நம்பலாம். இன்னைக்கு டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல கீரைக்கார வீதி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஒரு டவரை நிப்பாட்டுறான்னு வைங்க, அந்த டவர் மூலமாக எத்தனை பேர் பேசுறோம்? ஒரே ஒரு டவர் 4 கம்பியை கூட்டி நிப்பாட்டி டவர் வச்சுட்டான். எத்தனை செல்போன் ஒரே நொடியில பேசுறோம். ஒருத்தர் அமெரிக்கால பேசுறான், ஒருத்தர் ஆப்பிரிக்கால பேசுறான், ஒருத்தர் சொந்த ஊருக்கு பேசுறான், ஒருத்தர் நண்பன் பேசுறான், ஒருத்தர் பிசினஸ் பேசுறான், ஒருத்தர் கணவன் மனைவி பேசுறாங்க. அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம், டெக்னாலஜி, மனிதனால் தயாரிக்கப்பட்ட டெக்னாலஜி ஒரு நொடியில், ஒரு செகண்டில் 1000 பேர் பேச முடியும். அதுவும் தனித்தனியா பேசிக்கிறோம் இல்லையா? ஒரே டவர் தானங்க, நாங்க 2 பேரும் பேசுறது எங்களுக்கு மட்டும். வாயு அமெரிக்கால பேசினா அவருக்கு உண்டானது. ஏதாவது குழப்பம் வருதா? கன்ஃபியூஷன் வருதா? வரல. ஒரு சாதாரண டவரில் கூட 1,00,000 பேர் பேசினாலும் தனித்தனியாக விளங்கிக் கொள்ளுகிற இந்த சமூகம், உலகத்தில் எந்த மூலையிலே யார் பேசினாலும் எல்லா சவுண்டும் கேட்கும், அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க, அந்த சத்தத்துல ஒதுக்கிடுவாங்க. பெருமானாருடைய சலவாத்து மாத்திரம் அந்த மலக்கிற்கு கேட்கும். இன்னாருடைய மகன் இன்னார் யா ரசூலுல்லாஹ் சலவாத்து சொன்னார்கள். அதனால அன்பு சொந்தங்களே, குறிப்பாக சிறுவர்களே, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பாடங்கள் மறக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் சலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் பரக்கத்தையும் ரஹமத்தையும் கல்வியும் அதிகரிப்பான். பெண்களே, எப்பொழுதெல்லாம் மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறதோ சலவாத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த சஞ்சலங்களும் அந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கும். பெருமானார் சொன்னார்கள், என் மீது சலவாத்து சொல்லுங்கள், பிரச்சனை தீரும். ஃபதஹல்லாஹு ரஹ்மா, ரஹமத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து விடுகிறான். அதனால தூமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுவோம். ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை நபர்களையும் கபூல் செய்வானாக. சுவனத்திலே நாம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று போல செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா சுன்னத் ஜமாத் செல்வபுரம் ஜமாத்தின் முத்தவல்லி அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நிலவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் மாநபி முகம்மதற்கு மகிழ்வுடனே சாந்தி தன்னை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சாற்றுகின்றேன், புகழ் போற்றுகின்றேன். இங்கே நடைபெறுகின்ற உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முஸ்லீம் சுன்னத் ஜமாத் சார்பில் மிலாது நபி விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய உலமா பெருமக்களே, தலைவர் அவர்களே, செயலாளர் மற்றும் நிர்வாகிகளே, அன்புடன் கொண்ட தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இதாயத்தில் சாதியா சுன்னத் ஜமாத் செல்வபுரம் வழக்கு ஹவுஸின் ஊரில் இருக்கின்ற எங்கள் ஜமாத்தின் சார்பில் எங்கள் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த விழா இங்கே நினைவு நாளாக எம்கே மெதார் ராவுத்தர், சிவி அபூபக்கர் சாஹிப், பெரிய பேச்சாளி, பெரிய உலமா அவர்களை பேரை நினைவாக கொண்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்கள் மெதார் ராவுத்தர் எல்லாம் நமக்கு சிறு வயதிலிருந்து நல்லபடியாக தெரியும். உமர் ஃபாரூக் அதுக்கு வேண்டி இந்த மதரசாவுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டவர். அங்கே சிவி அபூபக்கர் பாதவி அவர்கள் ஓதி வந்த புதுசிலே பெரிய நீண்ட ஒரு பயானை அங்கே பேசினார்கள். நல்ல பேச்சாளியாக இருந்தால் சிவி அபூபக்கர் பாதவி, பியாங்குட்டி முஸ்லியாருடைய மகன். அத்தகைய இந்த மதரசாவிலே எனக்கும் பேசுகின்ற ஒரு சின்ன ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் ஆணைப்படி, அண்ணல் நபி போதப்படி
நாமும் நல்லபடி நடக்க வேணும். தீனின்படி முறையாக தீனப்படி மூமினாக வாழப்படி முன்னோர்கள் காட்டி தந்த வழியிலே நடக்கப்படி அல்லாஹ்வின் ஆணப்படி திருமறை குர்ஆனை தினமும் ஓதப்படி தீன்கரிமா நாமத்தையே நாவினிலே சொல்லப்படி அல்லாஹ்வின் ஆணைப்படி ரமலானின் மாதத்திலே 30 நாள் நோன்பு பிடி அமல்களை சேர்க்கப்படி அல்லாஹ்வின் அன்பப்படி அல்லாஹ்வின் ஆணைப்படி அண்ணல் நபி போதப்படி பாவத்தை போக்குகின்ற பாலகராய் ஆக்குகின்ற பாலைவனம் மக்கா சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றப்படி அல்லாஹ்வின் ஆணைப்படி அண்ணல் நபி போதப்படி என்று இந்த கருத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருவியை கொண்டும் பெற்றோர்கள் பாவர்களை கொண்டும் இந்த விழா நல்லபடியாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் இடத்திலே எழுதி என்னுடைய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து கோவை சாந்து பாபா சுன்னத் ஜமாத்தினுடைய செயலாளர் அண்ணன் டிவை நசீர் ஹுசைன் அவர்களை 10 நிமிடம் பேசுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்றாலும் நிரட்டன்புடையமான அல்லாவின் திருநாமத்தால் தொடங்குகிறேன். இது கீரக்கார வீதி பள்ளி 1956 துவங்கப்பட்டது. இது எங்கள் பள்ளியில் இமாமாக இருந்த வீராங்குட்டி முஸ்லியார் அவர்கள் இதில் பங்கு ஒரு பெரும் பங்கு இதில் இருந்தது. மற்றும் சிவி அபூபக்கர் ஆஜியர் ஹசரத் அவர்களுடைய பங்கும் இதில் இருந்தது. இந்த பள்ளி மென்மேலும் வளர்ச்சி அடைய எங்களால் முயன்ற அளவு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். மேலும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மேலும் பலர் இங்கு பேச வேண்டியிருப்பதால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தபடியாக கோவை ஜிஎம் நகர் சுன்னத் ஜமாத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் செருது தில்சா அவர்களை 2 நிமிடம் பேசுமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உமர் ஃபாரூக் அலி அல்லாஹ் முஸ்லீம் வல் ஜமாத் நூருல் இஸ்லாம் மதரசா பள்ளி தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜமாத் தலைவர் நிர்வாகிகளுக்கும் ஜிஎம் நகர் முஸ்லீம் சாஃபியா சுன்னத் ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக நன்றி கண்ட செலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக எங்களுடைய நண்பர் அப்துல்லா அஜரத் அவர்களை 10 நிமிடம் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وسيد المرسلين
وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في محكم تنزيله بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العلي العليم وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العليم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. சாந்தியும் சமாதானம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அடிப்பிரலாது அப்படியே பின்துயர்ந்து வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் சோதாக்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் வலிமார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று மட்டுமாகுக. கோவை மாநகரில் ஒரு தொன்மை மிக்க பாரம்பரிய மிக்க மஸ்ஜிதான உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு முஸ்லிம் சுன்னத்துல் ஜமாத் மற்றும் நூருல் இஸ்லாம் அரபி மதரசாவினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், முத்தவல்லி உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, பள்ளியினுடைய இமாம் பெருந்தகை அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைத்து பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை சலாமினை சமர்ப்பணம் செய்து துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரபியுல் அவ்வளுடைய மாதம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை உலகம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கிற அற்புதமான மாதம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புவியில் பிறந்த இந்த மாதத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகளாக எந்த ரீதியில் எப்படியெல்லாம் பெருமானாரின் மீது அன்புகளை வெளிக்காட்ட முடியுமோ அந்த அளவில் எல்லா இடங்களிலும் எல்லா முறைகளிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தப்ரூக்குகளாக உணவுகளை மக்களுக்கு கொடுத்து, மதரசா குழந்தைகளுக்கு அலங்கரித்து அந்த குழந்தையினுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக, இன்னும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கவிதைகளை புகழ் மாலைகளை பாடி அதனை ரசித்து அதன் வாயிலாக மற்றும் இது போன்ற மேடைகளை அமைத்து மார்க்கறிஞர்களை அழைத்து வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து ஏதாவது செய்திகளை கேட்டு அங்கு வந்து அமர்ந்திருக்கிற நமது மனங்களிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற உன்னதமான நிகழ்வுகளாக மீலாது விழாக்கள் காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மீலாது விழாக்கள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு செய்தியை தாய்மார்கள் இருப்பதினால் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ்வே இந்த அளவிற்கு நாம் புகழுகிற, முஹம்மது ரசூலுல்லாஹ்வே நேசிக்கிறோம். ஆனால் வெறும் முகம்மதாக இருந்தவர்களை ரசூலாக இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது யார் என்றால், உலக வரலாறு பிரமித்து பார்க்கிறது. ஒரே ஒரு பெண் தான் முகம்மதாக இருந்தவரை ரசூலாக அறிமுகம் செய்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகையிலே இருந்து வீடு நோக்கி ஓடி வருகிறார்கள். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள், ஏதோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார்கள். ஓடி வருகிற பொழுது கட்டியணைத்த அவருடைய காதல் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, நாயகமே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டான். தஸிலுல் அர்ஹாம, நீங்கள் உறவுகளை இணைத்து வாழுகிறீர்கள், அன்பு பாராட்டுகிறீர்கள், வறியவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்னாகாது, என்னான்னு பார்த்துக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கட்டி அணைத்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தெரிகிறது, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்தார் என்கிற செய்தி தெரிந்தவுடன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதராக உங்களையும் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று ஹதீஜா அம்மா மட்டும் சொல்லாம இருந்திருந்தால்
ஒருவேளை நம்மள மாதிரி வீட்டுக்கார வந்தவனே, யோ ஏயா உனக்கு இந்த வேலை, நைட் நேரத்துல எங்கேயும் போகாதுன்னு சொன்னா நீ கேக்குறியா? எங்கேயோ போயிட்டு வந்து இப்படி பயந்து வந்து உட்காந்துட்டா நான் என்ன செய்யறது? உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், உங்க அம்மா இந்த நேரத்துல கூப்பிடாதுன்னு கேட்டா உங்க அம்மா இந்த நேரத்துல தான் அவனை கூப்பிடுது. புலம்பி தள்ளி இருப்போம். ஆனா ஹதீஜா அம்மா ஆற்றலோடு அறிவோடு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக கட்டியணைத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, உலக வரலாற்றில் ஒரு பெண் சமுதாயத்திற்கு இதை விட ஒரு சிறப்பான சொல் எங்கேயாவது கிடைக்க முடியுமா? அதாவது இஸ்லாம் என்கிற இந்த தூய தீபம் அணைந்து போகாமல் இருப்பதற்கு ஆராவாரம் செய்து அதனை ஜோதியாக இந்த அளவிற்கு சுடர் விடுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு பெண் சமூகம் தான் என்பதை முதல்ல இன்னைக்கு என்ன ஆச்சுண்டா, நம்மளை பத்தி நம்மளே பெருமைப்பட்டுக்கிறது இல்லை. மற்ற வகையில எல்லாம் பெருமைப்படுத்துக்கிறோம். கண்ணாடி முன்னாடி போய் நின்றோம்னா ஒரு அரை மணி நேரத்துல நம்ம பெருமையோட வெளியில வந்துடுறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய பெண்ணாக, நான் ஒரு முஸ்லிம் பெண்ணாக நான் இருக்கிறேன் என்பதற்கு நாம் அடைந்து கொள்ளுகிற மாபெரும் பெருமிதம். ஹதீஜா அம்மா மட்டும் இன்னைக்கு தடம் புரண்டு இருந்தார்கள் என்றால் இஸ்லாம் என்கிற இந்த தீபமே அணைந்து போயிருக்கும் என்று எழுதுகிறார்கள் மார்க்கறிஞர்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய வியப்பிற்குரிய வலுவான இத்தகைய மகத்துவமிக்க பெண் சமூகம் இந்த இஸ்லாத்தின் மீது காட்டுகிற அன்பை மீண்டும் அதே எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து இந்த இஸ்லாம் என்கிற தீபம் ஜோதி சுடர்வுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த சூழல் தொடர்ந்து இன்றும் நமக்கு வந்தாக வேண்டும். ஆகவே இந்த மீலாது விழாக்கள் இது போன்ற நல்ல செய்திகளை சொல்வதோடு மாத்திரமல்ல, நாம் வீட்டிற்கு செல்லுகிற பொழுது ஒரு நல்ல செய்திகளோடு செல்ல வேண்டும். எல்லா இடத்துலயுமே நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். முஹைதீன் ஷேഖுடைய வரலாறுகளை நம்ம கேட்கிறோம். முஹைதீன் ஷேഖ் கல்வி கற்க போறாங்க. போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, பொய்யே பேசாதரா மகனேன்று. அவரு போனாரு. போற வழியில கொள்ளை கூட்டம் வந்தது. உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிற பொழுது எல்லோரும் மறைத்தார்கள். முஹைதீன் ஷேக் மட்டும் உண்மையை சொன்னாரு. அவர் கேட்டார், ஏப்பா எல்லாருமே மறைக்கிறாங்களே, நீங்க மட்டும் ஏன் மறைக்காம உண்மையை சொன்ன? எங்க உம்மா சொன்னாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஒரு மகனுக்கு உபதேசிக்கிற பொழுது அந்த உபதேசத்தை உள்வாங்குகிற தகுதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தை உலகத்தின் வரலாற்றில் எழுதப்படுகிற வார்த்தையாக, ஒரு தாயின் மகத்துவமிக்க வார்த்தையாக மாறிவிட்டது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும், சுவனம் என்பது தாயினுடைய காலடியில் என்றார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு எப்படி காட்சி அளிக்கணும்னா, எங்க அம்மா மாதிரி சொர்க்கம் வேறு எதுவும் இல்லை என்கிற அளவிற்கு என் பிள்ளையிடத்திலே காட்சி தர வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, எங்க அம்மாவோட துவா எனக்கு இருந்தால் போதும் என்கிற அளவிற்கு நமது நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நாம் இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அல் ஜன்னத தஹ்த அக்தாமி உம்மஹாத், உங்களுடைய தாயின் காலடி சொர்க்கம் என்று ஒரு குழந்தை நாளை மறுமையிலே சென்று பார்க்க வேண்டிய சுவனமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எனது பிள்ளைக்கு நான் சுவனமாக காட்சி தர வேண்டும் என்கிற சிந்தனைகளோடு இந்த மீலாது விழா நமக்கு ஒரு சிந்தனையாக இந்த மீலாது விழாக்களிலே நாம் எடுத்து செல்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நமது குழந்தைகளுக்கு நல்லதை போதிக்கிற தாய்மார்களாக, அந்த நல்ல அறங்களை செய்யக்கூடிய தாய்மார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்கிற துவாக்களோடு உங்கள் துவாவை ஆதரவு வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கோவை சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய துணை செயலாளர் ஃபைசல் அவர்களை ஒரு 10 நிமிடம் பேசுமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கோவை கெம்பட்டி காலனி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் சுன்னத்துல் ஜமாத்
மற்றும் நூருல் இஸ்லாம் அரபி மதரசாவின் சார்பாக தற்போது மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழா, உத்தம திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதய தின விழா மற்றும் நூருல் இஸ்லாம் அரபி மதரசாவுடைய ஆண்டு விழா, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தின விழாவை கொண்டாடும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத வேதமின்றி தப்ரூக் உணவு வழங்கும் விழா. இந்த முப்பெரும் விழாவை இந்த மஹல்லாவுடைய இந்த ஜமாத் நிர்வாக பெருமக்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரு நிகழ்வில் என்னையும் அழைத்து வந்த உடனேயே எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீர்னு பேசுங்கன்னு மைக்கு கையில கொடுத்தா என்ன பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் இந்த மஹல்லாவை சேர்ந்தவன், நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி தான் எங்க வீடு இருந்துச்சு. சிக்கந்தரனுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல எங்க வாப்பாவுடைய குடும்பம் இங்கதான் இருந்திருக்கு. நானே 15 வருஷம் இங்க வளர்ந்தேன். 15 வயசு வரைக்கும் இங்கதான் இருந்தோம். இந்த பள்ளிவாசல்ல தான் நாங்க தொழுக வருவோம், விளையாட வருவோம். பின்னாடிதான் அல்வாக்காரங்க குடும்பம்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அல்வாக்காரனுடைய பேரன் தான் நான். எம்எம் அலின்னு சொல்லுவாங்க, எங்க சித்தப்பா பேரு அப்துல் காதர். இவங்கெல்லாம் நாங்களே இங்க இந்த மஹல்லாவாசிகள். இன்னைக்கு காலையில தபுருக்கு நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது நாங்க இருந்த வீடை பாக்குறதுக்காக பின்னாடி போய் பார்த்தேன். வீடு அடையாளமே தெரியல. வீடு தெரியும், ஆனா வீட்டுக்கு போற வழியை காணும். 20 அடி 30 அடி வழி இருந்துச்சு, இன்னைக்கு 5 அடி வழி தான் இருக்கு. வீடு தெரியாம நான் சிக்கந்தரன் கேட்டேன், சிக்கந்தரன் என்ன இந்த அளவுக்கு ஆகி போச்சு, மகளால வீடே காணா போயிடுச்சு. சிக்கந்தரன் பழைய கதைகளா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மஹல்லாவில நாம படிச்சு வளர்ந்து இந்த மஹல்லாவில ஒரு மீலாது விழா நடத்தும் போது அதுல நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸ், பரக்கத்தான மஜ்லிஸ். அந்த பரக்கத்தான மஜ்லிஸ்ல குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் முன்னாடி பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகத்தான் நான் கருதுகிறேன். பொதுவாக இந்த மஹல்லாவை பொறுத்தளவு நான் சிக்கந்தரன் சொன்ன மாதிரி தான் உங்க மஹல்லால, அதை மட்டும் சொல்லி நான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். இங்க நீங்க மஹல்லால குடியிருக்கிறவங்க செய்ய வேண்டியது, இந்த ஜமாஅத்துக்கு நீங்க பொருளாதார உதவிகள் கூட பெரிய அளவுல நீங்க கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய குழந்தைகளை இந்த மக்தபில சேர்த்தணும். இந்த நூருல் இஸ்லாம் அரபி மதரசாவை வலுப்படுத்தணும். இத்தையும் சஹாபாக்களுடைய வழிமுறையில தீன் இஸ்லாம் அடித்தளமே மதஹபு தான், மதரசா தான், மக்தபு மதரசா தான். மக்தபு மதரசா இல்லைன்னா இஸ்லாம் வாழ்க்கை இல்லை, இஸ்லாம் நெறிமுறையே இல்லை. உங்களுடைய மக்களை சிறு சிறு பிராயத்திலேயே நீங்க மக்தப் மதரசால, குறிப்பா சுன்ன ஜமாத்துடைய மதரசால சேர்த்தணும். மற்ற இருக்கக்கூடிய வஹாபிகளுடைய மதரசாக்கள்ல உங்களுடைய குழந்தைகளை சேர்த்துறீங்கன்னு சொன்னா அது அந்த கல்ச்சரும் வேற, அந்த படிப்பும் வேற. சுன்ன ஜமாத்துடைய மக்தப் மதரசால சேர்த்தினாதான் தாய் தந்தையர்களை பார்த்தால் மதிப்பும் மரியாதையும் சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளை உருவாக்கி தருவாங்க நம்ம உஸ்தாதுமார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா சுன்ன ஜமாத்துடைய கொள்கையில மட்டும்தான் பெரியவங்களை பார்த்தா சின்ன குழந்தை எந்திரிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. வேற எந்த அரபி மதரசாலையும் அந்த பாடம் சொல்ல மாட்டாங்க. பாப்பா வந்தாலும் மகன் கால் மேல காலை போட்டு மொபைல் நோண்டிட்டு உட்கார்ந்துக்கலாம், தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில், அதுக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம வாழ்றோம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்களை நம்ம தீனுடைய வழிமுறையை சரியான முறையில சொல்லிக் கொடுத்து நாம வளர்த்தலன்னு சொன்னா நம்ம தூங்கும் போது நம்ம தலையில கல்ல போடுற மக்கள் தான் இன்னைக்கு உருவாகுவாங்க. அதுதான் யதார்த்த நாட்டு நடப்பு நடக்குது. அதனால நீங்க செய்ய வேண்டியது இந்த மக்தபு மதரசாவை பலப்படுத்தணும். உங்களுடைய குழந்தைகளை மிக தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மக்தபு மதரசால சேர்த்தி சரியான நேரத்தில் அந்த குழந்தைகளை மதரசாக்கு அனுப்பி சரியான உடையில நீட்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ல தொப்பி தரிச்சு, ஆண்கள் தொப்பி தரிச்சு, பெண்கள் மக்கனாவோட அந்த குறித்த நேரத்துல மதரசா நிர்வாகத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய முழு ஒத்துழைப்பு என்பது உங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில மதரசாக்கு அனுப்புறதுதான் இந்த ஜமாத்துக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு கடமை தான் நான் சொல்றேன். பாக்கி இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆண்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க,
கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்துகள் பொருளாதார உதவிகள், இந்த ஜமாத்துக்கு மஹல்லாவாசிகளுடைய உதவிகள் கிடைப்பதை போன்று பல்வேறு மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் சிறந்த உமராக்களும் உலமாக்களும் சேர்ந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அது நடந்து போயிடும். ஆனா மக்தபு மதரசாவை சேர்த்துறதுங்கிறது, இப்ப நான் வந்து ஜிஎம் நகர்ல குடியிருக்கேன், நான் அங்கிருந்து இங்க வந்து என்னோட குழந்தை சேர்த்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் முஸ்லீம்களும் உங்களுடைய குழந்தைகளை தாராளமா இங்க சேர்த்தலாம். ஏன்னா சுற்று வட்டாரத்தில் எங்க பள்ளிவாசல் கிடையாது, எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய குழந்தைகளை ஜமாத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்றது என்னன்னா, எனக்கு கிடைத்த வாய்ப்பை இதுக்கு நான் உபயோகப்படுத்துறேன். நீங்க தைரியமாக நல்ல மனசோட இந்த குழந்தைகளை இங்க சேர்த்தணும். மக்தபில சேர்த்தி மக்தபில மദ്രസാவை நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா மகல்லா பலப்பட்டுரும். மகல்லா பலப்பட்டா இந்த ஊரே பலப்பட்டுரும். இது அதோடைய ஃபண்டமெண்டல். அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்பாக எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல நடத்தக்கூடிய இந்த மஜ்லிஸுக்கு வரை இதற்கு பரக்கத்தான மஜ்லிஸ். அனைவரும் இந்த ஜமாத்திற்காகவும் இந்த மஹல்லாவுடைய வளர்ச்சிக்காகவும் கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும், குறிப்பாக இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியுடைய நிலைமை எல்லாத்துக்கும் தெரியும். காசால, பலஸ்தீன்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்வுக்காகவும் நீங்க எல்லாம் சிறப்பாக துஆ செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கோட்டை இதாயத்துல் இஸ்லாம் சாஃபியா சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவரும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் எம்ஏ இனயத்துல்லா ஆஜியார் அவர்களை ஒரு 10 நிமிடம் பேசுமாறு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பெயரில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக சிறப்பான முறையில் கெம்பட்டி காலனியில் முஸ்லிம் சுன்னத் ஜமாத் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜமாத்தின் சார்பாக இன்று காலை முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழா நிகழ்வில் 2வது அமர்வாக இந்த நிகழ்வின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சிக்கந்தரன் அவர்களே, ஜமாத்தினுடைய செயலாளர் ஷாஜஹான் சாஹிப் அவர்களே, மற்றும் துவக்க உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைமை இமாம் மௌலவி ஜலீல் அகமது உலூமி அவர்களே, மற்றும் இங்கே முன்னிலை வைத்து கொண்டு சிறப்பில் தந்து கொண்டிருக்கின்ற கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துல் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மௌலவி அல்ஹாஜ் அய்யூப் ஹசரத் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான இந்த மீலாது விழா நிகழ்வில் சிறப்புரையாற்ற இங்கே வருகை அமர்ந்திருக்கின்ற கோவை நகரின் அனைவரும் அறியப்பட்ட நம்முடைய உப்பிலிபாளையம் சுன்னத் ஜமாத்தினுடைய தலைமை இமாம் மௌலவி அல்ஹாஜ் ஜலாலுதீன் ஹசரத் இம்தாத் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வந்து விழாவை சிறப்பி தந்திருக்கின்ற கோவை நகரின் பல்வேறு ஜமாத்துகளின் நிர்வாக பெருமக்களே, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, நிர்வாக உறுப்பினர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவில் பொதுவாகவே மீலாது விழாக்களில்
எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது அதிகமாக சபையில் பெண்கள் இருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் கலந்துக்கூடிய மார்க்க சம்பந்தமான கூட்டங்களில் அதிகமாக பெண்கள் கலந்து கொள்வது அவனுடைய ஈமானுடைய உறுதியையும் இந்த மார்க்கத்தின் மீது உள்ள பற்றியையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த மார்க்க கல்வியின் அவசியத்தையும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நம்முடைய உமர் ஃபாரூக் அல்லாஹ் அவர் பெயர் இந்த ஜமாத் ஆகப்பட்டது சிறப்பான முறையில் இந்த பகுதியில் இந்த நூருல் இஸ்லாம் அரபி மதரசாவை சிறப்பாக நடத்திட்டு வருகிறது. எனக்கு முன்னால் பேசிய சுன்ன ஜமாத் கூட்டமைப்புடைய துணை பொதுச் செயலாளர் ஃபைசல் குறிப்பிடும் பொழுது மக்தப் மதரசாவை வலுப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக சொன்னார். நாங்கள் எங்கு சென்றாலும் எல்லா மீளாது விழா எங்கெங்கு எங்களுக்கு ஜமாத்தினுடைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் சொல்வது இந்த சப்ஜெக்ட் தான். ஏன்னா ஒரு ஜமாத்துடைய அடிப்படை வேலையே ஒரு பள்ளிவாசல்ல 5 வேளை தொழுகை இந்த மொஹல்லாவாசிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக மஸ்ஜிது நடைபெற்றாலும் அந்த மக்தப் மதரசாவுடைய அவசியம்தான். இன்னைக்கு நம்முடைய மக்கள் அவர்கள் ஆயுசு பூரா இந்த மார்க்க கல்வியை பிடித்து சுன்ன ஜமாத்துடைய கொள்கை பிடிப்போட குர்ஆனுடைய விளக்கத்தையும் இந்த மக்தப் மதரசால் ஓதக்கூடிய இந்த கல்வி இறுதி வேரில் அவர்களோடு நிச்சயமாக பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் எந்த நாட்டிற்கு வேலைக்கு சென்றாலும் எப்படி பெரிய கல்வி டாக்டராக ஆனாலும் சரி, இன்ஜினியராகவோ அல்லது ஆசிரியர்களாக ஆனாலும் இந்த மக்தப் மதரசாவில் இந்த 5 வயதில் முதல் ஒரு 15 வயது வரை சுமார் ஒரு 7-8 வருஷம் நீங்கள் மக்தப் மதரசாவில் அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய அந்த கல்வி மரணம் வருவரை அந்த குழந்தைகளுடைய கல்வியில் பதிஞ்சிரும். அந்த குழந்தைங்க தாய் தகப்பனுடைய மாறு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்கள் தொழுகை விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிப்படை கல்வி தான் மக்தப் மதரசா. ஆகவே நானும் அதே தான் வலியுறுத்துறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக வெளியுள்ள மொஹல்லாக்கள்ல கிடையவே கிடையாது. வசதியான மொஹல்லாக்கள்ல இப்போ ஆர்எஸ்புரம் போன்ற சாய்பாபா காலனி, காந்திபுரம் போன்ற பகுதியில் குடியிருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நம்ம பள்ளியில் கிடைக்கக்கூடிய இந்த மதரசா கல்வி கிடைக்கணும்னா மாதம் 1000 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. மாதம் 1000 ரூபா தர்றேன் எங்கள் வீட்டில் ஓதி கொடுங்க அஜர்த்துன்னு சொன்னாலும் அங்கே ஒரு அஜர்த்து தனியாக உங்கள் குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்க முடியாது, வர முடியாது. அல்லாஹ் தாலா நமக்கு மொஹல்லாவோட நம்ம இணைந்து மொஹல்லாவோட பள்ளியை சூழ்ந்து வாழ்வதற்கு உண்டான அல்லாஹ் தாலா நம்ம கொடுக்குற பெரிய நெகமத்து என்னன்னு கேட்டால், பள்ளியோடு சார்ந்து இருந்தோம்னா நம்ம முஸ்லீமான சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை வளர்த்தலாம். இந்த காலகட்டத்துக்கு மிகவும் அம்சம் பள்ளியை சார்ந்து வாழ வேண்டும், மொஹல்லாவை சார்ந்து வாழ வேண்டும். மொஹல்லா விட்டு வெளியில் போனோம்னா நம்ம குழந்தைகள் 13 வயசுலிருந்தே வழி மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்லேயும் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் இந்த இருக்கக்கூடிய பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் ஆனாலும் இதானாலும் எல்லாருக்குமே பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு குழந்தைகள் அனுப்பும்போது பயந்த நிலையில் தான் அனுப்புகிறாங்க. நிறைய வீடுகளில் 90% இஸ்லாமியருடைய எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் அனைத்து மக்களும் குழந்தைகளை அவங்களே கொண்டு விட்டு அவங்களே கூட்டிகிட்டு வர்ற சூழல் தான் அதிகமாக இப்போ பார்க்குறோம். முன்பு காலத்தில் இந்த நிலை இருக்காது. குழந்தைகளே போயிடுவாங்க, யாராவது கொண்டு விடுவாங்க, ஆட்டோவில் கொண்டு விடுவாங்க, அவங்களே ஆட்டோ வேன் அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தோம்னா பேரண்ட் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதிகமாக 2 வீலரில் பேரண்ட் கொண்டு விட்றாங்க, பேரண்ட் கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு வகையில் அது மகிழ்ச்சி அளிக்குது. ஏன்னு சொன்னால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அவங்களுடைய கல்வி முக்கியம். ஆகவே பள்ளிவாசலோடு இணைந்திருப்பது, மொஹல்லாவையோடு சேர்ந்திருப்பது நமக்கும் பாதுகாப்பு, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, நம்மளுடைய மக்களுக்கு கரெக்டான மார்க்க கல்வி கிடைக்கும். ஆகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் உணர்ந்து யாரெல்லாம் மக்தப் மதரசாவுக்கு வரலையோ உங்களுடைய
பக்கத்துள்ள வீடுகள்லையும் சொல்லி குழந்தைகளை மதரசாக்கு வர வைப்பதற்கு தாய்மார்கள் அனைவரும் நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த ஜமாத்துக்கு முழுமையான நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது போன்ற மீளாத விழாக்கள் அதிகம் நடைபெறும் பொழுது தான் நம்ம இந்த மீளாத விழாக்கள் ரபியுல் அவ்வல் மாதம் மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதும் கேரளாவில் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நிறைய மீளாத விழாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து விழாக்களும் பரக்கத்தான விழாக்கள். அந்த மேடையில் மலக்குகள் சூழ்ந்த மேடை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடக்கூடிய, அவருடைய புகழை பேசக்கூடிய, அவரை பற்றி பேசக்கூடிய அனைத்து மேடைகளும் பரக்கத்தான மேடை. அங்கு கலந்து கொள்வது ஒரு இபாதத்து போன்று நமக்கு நன்மைகள் எழுதப்படக்கூடிய இந்த மேடை. ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் வரக்கத்து செய்வானாக. நம்மளது குடும்பங்களிலும் நம்மளுடைய வீடுகளிலும் நம்மளுடைய அனைத்து நிலையிலும் அல்லாஹ் ஹைரையும் பரக்கத்தையும் வியாபாரத்திலையும் அதிகப்படுத்தி தருவானாக. நம்மளுடைய மக்களுக்கு நாஃபியான இல்மை, அவர்களுக்கு பயனுள்ள கல்வி அல்லாஹ் வழங்கி அருவானாக. மென்மேலும் இந்த ஜமாத்துக்கு எல்லாம் வல்ல பரக்கத்தையும் ஹைறுகளையும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக கோவை கோட்டை தரிகத்துல் இஸ்லாம் சாஃபியா சுன்னத் ஜமாத்தினுடைய தலைமை இமாமும் கோவை மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அய்யூப் அஜரத் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லிம் சுன்னத் வல் ஜமாத் சார்பாக நடைபெற்று வருகிற முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தலைவர் சிக்கந்தர் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற கோட்டை பெரிய பள்ளியினுடைய தலைவர் இனாயத்துல்லா ஆஜியார் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற பல்வேறு பள்ளியினுடைய தலைவர், செயலாளர் முத்தவல்லி மற்றும் ஜமாத்துல் உலமா சபையினுடைய ஆலிம் உலமா பெருமக்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பு பயான் நிகழ்த்த வருகை தந்திருக்கிற கேசட் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களை எல்லோருக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரக்கத்தான ஒரு மஜ்லிஸ். ஏறக்குறை இந்த பள்ளியில் ஒரு 5 ஆண்டு காலம் இமாமாக நான் இங்கே இருந்து, இதற்கு பிறகு நான் கோட்டைமேடு பள்ளிக்கு இடம் மாறிவிட்டேன். உண்மையில் மக்களை பார்க்கிற போது சந்தோஷமாக இருக்கிறது. இது போன்ற மீலாது விழாக்கள் வருடந்தோறும் நடத்தப்படுவதோடு எனக்கு முன்னால் பேசிய பல ஆலிம்களும் சமூகத்தினுடைய பள்ளியினுடைய பொறுப்பாளர்களும் சொன்னதைப் போல மக்தப மதரசாவை நல்லபடியாக நீங்கள் திறம்பட இதை உருவாக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்லித்தராத எத்தனையோ ஒழுக்கங்களை இந்த மதரசா குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறது. எனக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேசட் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹசரத் அவர்களுடைய அழகானதோர் சிறப்புரை இருக்கிற காரணத்தினாலும், நிறைய இடங்களில் நாங்கள் சபைகளில் பார்த்திருக்கிற ஒரு நிகழ்வு, தாய்மார்கள் வந்தார்கள் என்றால் உண்மையில் குழந்தைகள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். அஜத்துமார்கள் பேசுறத கேட்கறதுக்கு வரல.
உங்க பேசுறத கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. அது நல்லாவே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதன் வழியாக சில செய்திகள் சொல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காலத்தினுடைய சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற கலாச்சார சீரழிவுகள், மிக மோசமான நிகழ்வுகள் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிற ஆதங்கங்களை எனக்கு முன்னால் பேசிய பலரும் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தாய்மார்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு, அதிலும் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் மிகுந்த கவனத்தோடு மக்களை வளர்த்துவதிலேயும் அவர்களை பக்குவப்படுத்துவதிலேயும் நீங்கள் உங்களுடைய உழைப்பு தான், தாய்மார்கள் தான் முதல் பொறுப்புதாரிகள். பெருமானாரிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியது யார் என்று கேட்டபோது நாயகம் தாய் என்றார்கள். சும்மமன், அடுத்தது யார் என்று கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். மீண்டும் மூன்றாவதரை கேட்டபோது உன்னுடைய தாய் என்றார்கள். தாய்மார்கள் குழந்தைகளை சரியாக வளர்த்தினால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற அழகான அறிவுரை. தாய்மார்களுடைய அஜரத்மார்களுடைய பல மணி நேர உபதேசத்தை விட தாய்மார்கள் கண்ணீர் விட்டு சொல்கிற அந்த மக்களுக்கு செய்கிற 2 வார்த்தை அந்த மக்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். எனவே ஆலிம்களுடைய விளக்கங்களை தாண்டி தாய்மார்களுடைய அழகான உபதேசம், அவர்களுடைய பிரார்த்தனை மக்களை நல்வழிப்படுத்தும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இமாம் புகாரி என்கிற பெரிய இமாம், ஹதீஸ் கலையில உச்சகட்டமான இமாம், குர்ஆனுக்கு அடுத்தபடியான அஸஹுல் குதுபி பாத கிதாபில்லா, குர்ஆனுக்கு அடுத்தபடியான கிதாப் புகாரி கிதாப். அந்த கிதாபை எழுதிய தொகுத்த புகாரி இமாமுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாத புகாரி இமாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அப்படியே இருந்த புகாரி இமாமுக்கு அவங்க தாயார் கேட்ட துவா, யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு கண் பார்வையை தா என்று அந்த தாயார் கேட்ட துவாவினுடைய பலன்தான் இமாம் புகாரியை மிகப்பெரிய நபராக, ஆலிமாக மாற்றியது. ஒரு தடவை தூக்கத்துல இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வராங்க. கனவுல புகாரி இமாமுடைய தாயாருக்கு சொல்றாங்க, உன்னுடைய மகனுடைய கண்ல ஜம்சம் தண்ணீரை எடுத்து ஊத்து, உன்னுடைய மகனுக்கு கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புகாரி இமாமுடைய தாயாருடைய கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, அந்த தாயார் பல காலம் தொழுது கொண்டிருந்த அந்த தாயார் புகாரி இமாமுடைய கண்ல ஜம்சம் தண்ணியை ஊத்துறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம், பெரிய பார்வை கிடைக்குது. அதுக்கப்புறம் மகன்கிட்ட சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உனக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான், இதை வைத்து சமூகத்திற்கு ஏதேனும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையிலேதான் புகாரி என்கிற மிகப்பெரிய கிரந்தத்தை தொகுத்ததாக புகாரி இமாமே நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே தாய்மார்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பில் சமுதாயத்தினுடைய பொறுப்பை விட, ஜமாத்தினுடைய பொறுப்பை விட, அக்கம் பக்கத்தினுடைய பொறுப்பை விட, உஸ்தாதுமார்களுடைய பொறுப்பை விட, சொல்ல போனால் கணவன்மார்களுடைய பொறுப்பை விட, தாய்மார்கள் நீங்கள் தான் ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்கும் தாழ்விற்கும் தாய்மார்களே காரணம் என்பதை நாம் நினைவில் நிறுத்தி, இது போன்ற மஜ்லிஸ்களின் வாயிலாக மார்க்க விஷயங்களை கேட்டு மக்களை நல்வழிப்படுத்துகிற நல்ல நசீபை, பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள்புரிவானாக என்று துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அகில சுன்னத் ஜமாத் புலிபாளையம் தலைமை இமாம் மரியாதைக்குரிய மௌலவி கேசட் ஜலாலுதீன் இம்தாதி ஹஜரத் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன்.
या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाहि अलैकुम, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, ला इलाहा इल्लल्लाह, मुहम्मदुर रसूलुल्लाह। अल्हम्दुलिल्लाह, अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन, वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व रफ़अना लक ज़िक्रक। सदक़ल्लाहु मौलानल अज़ीम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், ஷஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் வல்லவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சிறப்பான 1500வது ஆண்டு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி. எப்பெல்லாம் ரசூல்லா பேர் சொல்றோமோ அப்போ நம்ம சத்தமா ஸலவாத் சொல்லிட்டேன்னு வைங்க, மஜ்லிஸ் பரக்கத்துக்குரியதாக இருக்கும். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது நபி விழா, மதரசா குழந்தைகளினுடைய நிகழ்ச்சி, தபுருக்கு வழங்குதல் நிகழ்வை, அதுவும் வீரத்தின் அடையாளமாக, சத்தியத்தின் உயர்ந்த பிறப்பிடமாக, மிகச்சிறந்த ஆட்சிக்கு அடையாளமாக உலகத்தில் இன்று வரை திகழ்கிற ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பெயரில் துவங்கப்பட்டு 70 ஆண்டுகளாகி நடந்து கொண்டிருக்கிற ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாக நூருல் இஸ்லாம் மதரசா, நம்ம ஃபைசல் சகோதரர் கூட இங்கதான் அலிஃப் பா ஓதுனதா சொல்றாரு. அப்ப இந்த மஹல்லாவில் அவர் அலிஃப் பா ஓதுனதுனால இன்னைக்கு கோவை மாநகரில் ஒரு பெரிய அடையாளமா துடிப்பு மிக்க இளைஞரா இருக்கார். இவங்க நூருல் இஸ்லாம் மதரசா குழந்தைகளுடைய ஆண்டு விழா, இதுவெல்லாம் திறம்பட நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இதனுடைய தலைவர், செயலாளர், முத்துவள்ளி, பொருளாளர், இணை துணை சார்ந்திருக்கிற நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள், இங்கே வருகை தந்து பேசிய மாநகர ஜமாத் உலமா சபையினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் அய்யூப் பாக்வி ஹஜரத், சாந்து பாபா சுன்னத் ஜமாத் பள்ளியினுடைய தலைமை இமாம் அபு தாஹிர் இம்தாத் ஹஜரத், அதே மாதிரி சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இனாயத்துல்லா ஹாஜியார், செல்வபுரம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் சாந்து பாபா ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், இந்த சுற்றி இருக்கிற ஜமாத்தினுடைய பெருமக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிற இவ்வவையில் வருகை தந்து நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்கள், மாணவ மாணவியர்கள், அத்தனை பேர்களுக்கும் ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்து. இங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, சர்தார் நபியின் சமய நல்லிணக்கம். இந்த சமய நல்லிணக்கம்னா என்ன அப்படின்னா,
முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் என்று எந்த மதத்தை சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு பொதுவான நலன் பயக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வழிகாட்டுதலை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம சொல்றது. அதுக்கு முன்னாடி நாம ரசூலுல்லாஹ் பத்தி தெரியணும், ரொம்ப முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல வரஃபஅனா லக்க திக்ரக், நபியே உங்களுடைய அந்தஸ்தை நான் மேலும் உயர்த்தி வச்சிருக்கேங்க. என்ன அல்லாஹ் உயர்த்தி வச்சான் இது நாம தெரியணும்ல. குர்ஆன் அடிப்படையில நாம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சூரத்துல் ஃபாத்திஹாவுல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அடுத்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. அடுத்து இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க வருகை தந்திருக்கிற பெருமக்களும் தாய்மார்களும் கவனத்துல கொள்ளணும், ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ்வை நாம கொண்டாடணும்? மீளாது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்து புகழ் எல்லாம், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, அவ்வளவுதான். எந்த புகழ் வந்தாலும் அந்த புகழ் அத்தனை யாருக்கு தான்? அந்த புகழ்ல நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டா என்னதான் சொல்லணும்? என்னங்க சொல்லணும்? அல்லாஹ்வைத்தான் புகழணும். சாப்பிடுறது நம்ம, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்லணும்? எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வரும். அப்போ இந்த காரியம் என்னால நடக்கல, இது யாருனால நடந்தது? அல்லாஹ். அதனால அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த அல்ஹம்து என்ற புகழ் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான் பாருங்க, தனக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த புகழ் ஹம்து, இத கொண்டு வந்து முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்து வச்ச பேரு தான். நம்ம எல்லாம் குழந்தை பிறந்ததுமே நம்ம உம்மா வாப்பா தான் என்ன பேர் வைக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு யார் பேர் தேர்ந்தெடுத்தா? அது குர்ஆன்லயே இருக்கிறது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் அப்படிங்கிற அந்த வசனத்துல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது என்கின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா, என்னங்க அர்த்தம்? புகழ, ஹம்து அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்குரியது. இந்த ஹம்தில் இருந்து வருகிற ஒரு விஷயம் முஹம்மது, இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய ஹம்தை, புகழை, தான் மட்டும்தான் புகழப்படக்கூடியவன் என்ற எல்லா புகழும் எனக்கு என்று அல்லாஹ் வைத்துவிட்டு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர், புகழப்பட வேண்டியவர் என்ற பெயர் தாங்கியே அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. வரஃபஅனா லக திக்ரக், இந்த பெயர் வைக்கப்பட்டதே இந்த ஆயத்தினுடைய தஃசீர். அப்ப அல்லாஹ்வே பெருமானாரை என்ன பண்ணி வச்சுட்டான்? உயர்த்தி வச்சுட்டான். அதற்கடுத்து தன்னை குறித்து அல்லாஹ், நான் யார்? குல் ஹுவல்லாஹு அஹத், நான் ஒருவன், அவன் அஹது. ஆனா ரசூலுல்லாஹ் யாருன்னா அஹமது. அல்லாஹ் அஹது, ரசூலுல்லாஹ் அஹமது. அஹதுக்கு இடையில மீமு சேர்த்திட்டா அஹமதாகி விடுகிறது, அஹமதுல மீமை எடுத்துட்டா அஹதாகி விடுகிறது. அப்ப அல்லாஹ் இப்படி தன் வார்த்தைகளை கொண்டும் அவரை உச்ச நிலையில் வைத்து மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், தான் ஒருவன் என்பதை சொல்லுகிற அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனித்துவத்தை நிலைநிறுத்தி அதை நம்மவர்களுக்கு மேம்படுத்தி சொல்கிறான். இன்னும் சொல்லுவார்கள், இங்க அபுதாய் ரஜித்து கூட பேசினாங்க,
இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நானும் எனது வானவர்களும் ரசூலின் மேல் ஸலவாத்து சொல்கிறோம். அதனால சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் சொல்லுங்கள் ரசூலின் மேல் ஸலவாத். அல்லாஹ் எப்படி ஸலாத் சொல்றான்? அல்லாஹ் அவர்களின் மேல் பேருபகாரம் புரிகிறான், ரஹ்மத்து செய்கிறான். இன்னும் விளக்கம் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைக்குகிற வகை எங்கெல்லாம் வருது? லா இலாஹ இல்லல்லாஹ், இது மட்டும் ஈமானும் இல்லை இஸ்லாமும் இல்லை. அடுத்து என்ன வந்துடணும்? என்னங்க வரணும்? அது வந்தா தான் ஈமான், அது வராட்டி ஈமானே இல்லை. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். இதற்கு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஏகத்துவம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது சகோதரத்துவம். ஏகத்துவமும் சகோதரத்துவமும் இணைந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் ஹுகூக்குல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹுகூக்குல் இபாத். லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்து, அது எப்படி தொழுகணும் என்ன பண்ணணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சுன்னத். லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் கலாமுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சொல். இது ரெண்டும் ரசூல் எதையெல்லாம் சொன்னார்களோ அது முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எதை சொன்னானோ கலாமுல்லாஹ், குர்ஆன், லா இலாஹ இல்லல்லாஹ், ஹதீஸ், முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படியே விளக்கம் சொல்லி வந்துவிட்டு எல்லாவற்றிலும் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். சூரத்துல் மக்கி லா இலாஹ இல்லல்லாஹ், சூரத்துல் மதனி முஹம்மது ரசூலுல்லாஹ். சஹாபாக்களில் முஹாஜிரீன்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தியாகம் செய்தார்கள். அன்சாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத்தில் உதவி செய்தார்கள். சஹாபா பெருமக்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் சேர்ந்ததுதான் ஒட்டுமொத்த சஹாபத். இது இல்லாமல் எதுவும் இல்லை என்கின்ற நிலையை நமக்கு சொல்லி தந்து அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான், நிலைநிறுத்தினான், மேம்படுத்தினான். வரஃபஅனா லக திக்ரக். எப்படி அல்லாஹ் மேம்படுத்துறான்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் மேம்படுத்தல. அல்லாஹ் இப்ப பாங்கு பிரபலமா சொல்லப்படும். பாங்குல என்னது? பாங்கு அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா. இந்த பாங்க பத்தி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹு அக்பர் எனும் ஓசை, அந்த இறைவன் ஒருவன் எனும் ஓசை, ஏக இறைவன் நினைவை மறந்த நெஞ்சத்தை அழைக்கும் இன்னோசை, ஆளும் இறைவன் ஒருவன் என்று நாளும் முழங்குது பாங்கோசை, அண்ணல் முஹம்மதர் இறை தூதனவே இனிதாய் அழைக்குது பாங்கோசை, ஜனனம் நிகழும் வீட்டினில் கேட்கும் ஜீவனுள்ள இந்த பாங்கோசை, மரணத்தின் தொழுகையை நினைவூட்ட அந்த குழந்தையின் காதினில் பாங்கோசை, இது ஜன்னத்தின் உன்னத அழைப்போசை, கடும் ஜகன்னத்தில் விடுதலை தரும் ஓசை, இது ஹசரத் பிலாலின் குரலோசை என்று பாங்கை பற்றி சொல்லித் தருகிற இந்த விஷயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல்களையும் செய்தார்கள். ஒரே ஒரு அமலை இந்த உம்மத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த அமல் தான் இந்த பாங்கு சொல்றது. ரசூல்லா எது செய்யல? ரசூல்லா பாங்கு சொல்லல. நம்ம நினைவுல ஆணி அடிச்சது மாதிரி பதியணுங்கிறதுக்கு வேண்டியதை இந்த செய்தி சொல்றேன். ரசூலுல்லா என்ன பண்ணல? எல்லா அமலும் செஞ்சாங்க. எந்த அமல் செய்யல? பாங்கு மட்டும் சொல்லல. இது உம்மத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. வாழ்க்கையில ஆண்கள் மௌத்தாவதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது என்ன சொல்லிடணும்? என்ன சொல்லிடணும்? பாங்கு சொல்லிடணும். இது மோதினார் வேலை, முக்குரி வேலை மட்டும் இல்ல, பாங்கு சொல்லிடணும். ஒரு தடவையாவது என்ன சொல்லிடணும்? இக்காமத் சொல்லிடணும். ஏன்னா அவ்வளவு இது உம்மத்துக்குன்னு பெருமானார் விட்டு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த பாங்கு அல்லாஹ்வை தொழுகிறதுக்குன்னு அழைக்கிறது. இந்த அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு அழைக்கிற இந்த பாங்குல அல்லாஹ் என்ன பண்றான்? இங்கேயும் வரப்பானா லக்க திக்ரக். அல்லாஹ் என்ன பண்றான்?
பாங்கு தொழுகைக்கு தானே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்ட்டு ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா அப்படி வரணுமல்ல. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான், என்ன வருது, முஹம்மது அஷ்ஹது அன்ன, இறைவனை வணங்கிட இறைவனை தொழுதிட அழைக்கும் பாங்கினில் அல்லாஹ் சேர்த்தான். என்னை அழைக்கிற இடத்துலயும் நீங்க ரசூல் தான்ங்கிறத மக்கள் நினைவு கூறுகிற வகையில் அல்லாஹ் சேர்த்தி வச்சான். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். பாங்கில் ஒவ்வொரு வாசகத்திலும் இது வந்தே தீருகிறது. வரஃபானால கதிக்கிற பாங்கில மாத்திரம் அல்லாஹ் வைக்கலங்க. இக்காமத்து சொல்லும் போது என்ன வருது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். அடுத்து என்னது, இக்காமத்திலேயே என்ன வருது, ஆனா தொழுகிறது அல்லாஹ்க்கு தான். அங்கேயும் அல்லாஹ் நினைவு கூற வைக்கிறான், தவிர்க்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தொழுகிற ஒவ்வொரு முஸ்லிமும் மீலாது விழா கூடுமா கூடாதா அப்படிங்கிற பேசக்கூடியவர்கள் கூட தினசரி பாங்கு சொல்லும் போது மீலாது விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவை இக்காமத் சொல்லும் போதும் என்ன பண்றாங்க, மீலாது விழா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி மௌலூத் ஓதலாமா கூடுமா கூடாதா, ரசூலுன்னா மேல யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யாசு இதெல்லாம் ரசூலுன்னா மேல சலாம் சொல்லணும். இது பைத்தா பாடுறது, கவிதையா பாடுறது, வார்த்தையா பாடுறது, பயானா பேசுறது, இது எல்லாத்தை விட ஏதோ ஒரு நிலையில தினம் தினம் ரசூலை பற்றி ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லிட்டே இருக்கணும். அது சுன்னத் ஜமாத்காரங்க மட்டுமில்ல, எந்த கொள்கை உடையவர்களும் சரி, டெய்லி 5 நேரம் தொழுகும் போது அத்தகையாத்துல உட்கார்ந்துட்டு அவங்க பண்றாங்க. இதுதான் மௌலிது. ரசூலை நினைப்பது, ரசூலுக்கு சலாம் சொல்வது. சுபஹான மௌலூத் ஓதி, மங்கூஸ் மௌலூதி ஓதி, ரசூலுக்கு சலாம் சொல்லி சலவாத்து சொல்லி புகழ்றது விட அடிப்படையா ஒவ்வொரு தொழுகையாலையும், அது முஜாஹிது பள்ளியிலையா இருந்தாலும் சரி, ஜமாத் இஸ்லாமி பள்ளியா இருந்தாலும் சரி, அந்த பள்ளியில உட்கார்ந்துகிட்டு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. எப்படி வருது, அஸ்ஸலாமு அலைக்க. இந்த இடத்துல அத்தகையாத்துல உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்றோம், சலாம் சொல்றோம். யோசிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் வரஃபஅனா லக திக்ரக், ரொம்ப லேஸ், ஆழமா, ரொம்ப ஆதாரம் ஊனெல்லாம் போன்றான். தினசரி நாம கடைபிடித்திருக்கக்கூடிய விஷயத்திற்குள்ளேயே இறைவன் 2.5 கலந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை, மரியாதையை, மேம்பாட்டை. தொழுகைங்கிறது அவனுக்கு தான். சரி, பாங்கு வெளிய, இக்காமத்து வெளிய, தக்பீர் கட்டி தொழுக முடிக்கும் போது அந்த இடத்துல அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அதுக்கப்புறம் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நாம எங்கேயுமே போய் பெருமானாரை புகழ்வதற்கும், பெருமானாரை வாழ்த்துவதற்கும், பெருமானாருக்கு சலாம் சொல்வதற்குமான ஆதாரமே தொழுகையில் இருக்கிற அத்தகையாத்து தான். இதுக்கு மேல வேற எந்த ஆதாரமும் வேண்டாம். இது மற்றவர்களுக்கு ஆதாரம் சொல்வதற்கல்ல, நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற அமல்களுக்கு உள்ளேயே அல்லாஹ் அவரை மேம்படுத்திய வகைகளில் நம்மை நினைவு கூறத்தக்க வகையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு 1500வது ஆண்டு. இன்னைக்கு உலகம் அவர்களை போற்றி புகழ்கிறது. அவங்கள முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இன்னைக்கு மதிக்கிறாங்க, ரொம்ப மதிக்கிறாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு பெருமானாரை நினைப்பதை விட அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, ஒரு 2500
பிரபலமான சாதனை படைத்தவர்களின் பெயர்களை நட்சத்திரம் மாதிரி ஸ்டார் செஞ்சு அதுல அவங்க பேரை பொறிச்சு கீழே ஒரு பாதை ஓரமாக பதிய செய்து ஒரு கார்டன் ஏற்படுத்துகிறார். அப்ப மருத்துவத்துல சிறந்து விளங்கி சாதனை படைத்தவர் அவர் பேரு, அறிவியலிலே சாதனை படைத்தவர் அவர் பேரு, விளையாட்டுல சாதனை படைச்சவர் ஒருத்தர் பேரு. இப்படி ஒவ்வொருத்தரா 2200 பேராமா உலகம் முழுக்க. அதுல குத்துச்சண்டை முகமது அலி அவரும் சாதனை படைச்சிருக்காரு குத்துச்சண்டையில. அவரு பேரையும் என்ன பண்றாங்க ஒரு நட்சத்திரத்துல எழுதி கீழே பதிக்க போகும்போது அங்க இருக்கிற அந்த முஸ்லிம் அல்லாத அந்த கமிட்டி சேர்ந்தவங்களெல்லாம் இது உலக பிரசித்தி பெற்ற முகம்மது நபியினுடைய பெயரு, அந்த பேரை குத்துச்சண்டை முகமது அலி அவர் வச்சிருக்காரு, அந்த முகமது நபி பேரை வச்சதுனால எல்லாத்தின் பேரும் கீழே பதிக்கலாம், இவரோட பேரை மட்டும் கீழே பதிக்க கூடாதுன்னு ஒரு சவுத்துல அதை பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. விவரத்தை கேட்டபோது உலகத்திலேயே மிக உத்தமமான ஒரு மாமனிதரின் பெயர் முஹம்மத் என்ற பெயர் இருக்கிற காரணத்தினால் அவருடைய பேரு கீழே பதிக்கப்படக்கூடாது, என்றைக்குமே அவரின் பெயர் மேலதா இருக்கணும். யாரின் பெயர் வேண்டுமானாலும் கீழே இருக்கலாம், இவர் பேர் மட்டும் மேலதா இருக்கணுங்கிற இடத்துக்கு யார் சொல்றா அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்கிறார். அப்போ இந்த செய்தி ஃபுல்லா வாட்ஸ்அப்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த அளவுக்கு மாற்றார்களும் மிகப்பெரிய அளவில் போற்றுகிற இருக்கிற முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு வழிகாட்டினார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல, இது நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். 2 விஷயம்தான், ரெண்டுமே ஆயத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுவும் ஆயத்து. இந்த ஆயத்துல அகிலங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் ரப்பு. இன்னொரு ஆயத்து வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்துக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து. எங்கையெல்லாம் அல்லாஹ் ரப்போ அங்கையெல்லாம் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்து. அவன் ரப்பு, இவர் ரஹ்மத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அது முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப பெருமானார் மனிதர்கள் அனைவர்கள், அல்லாஹ் முஸ்லிமுக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் அல்லாஹ். மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இல்லை, மனிதர்கள் அல்லாத உயிரினங்களுக்கும் அல்லாஹ். உயிரற்ற எல்லா வஸ்துக்களுக்கும் இலாஹு அல்லாஹ் தான். இப்போ முஸ்லிம்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ரஹ்மத். உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல, உயிரோடு இல்லாத வஸ்துக்களுக்கும் பெருமானார் ரஹ்மத். அதுதான் ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நம்மளுடைய ஒருவர் பாடுகிறார், நம் இரு கண்ணில் மின்னிடும் பார்வை 100 நபி ஜோதி. ஏன்னா கண்ணுக்கு பார்க்கும் ஆற்றலை தருவதற்கு அல்லாஹ் ரப்புனா அதற்கு ரசூலுல்லாஹ் ரஹ்மத். கேட்கும் புலனுக்கு சக்தி தந்ததற்கு அல்லாஹ் ரப்புனா அதுக்கு ரசூலுல்லாஹ் ரஹ்மத். இப்படி நமது வாழ்க்கையில் எல்லா வகையான விஷயங்களுக்கும் அல்லாஹ் ரப்பு என்றால் அது அவைகள் அனைத்துக்கும் ரசூலுல்லாஹ் ரஹ்மத். அப்ப நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அனைத்துக்கும் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு முக்கியமான காரண பொருள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அவர்கள் எல்லோருக்குமானவர்கள். அப்படிங்கிற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நீங்கள் மதித்து மரியாதை செய்து நீங்கள் அனைத்து சமய மக்களிடத்திலேயும் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாதையை, போதனையை பெரிய அளவில் நம்ம அவர்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமா கோவையில, கோயம்புத்தூர்ல இது போன்று இருக்கக்கூடிய மஹல்லாக்களில நாம
முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற பாகுபாடுகளை நாம் களைந்து ஒரு சமய நல்லிணக்கம், மனித நேயம், மனிதாபிமானங்களோடு நடந்து கொள்கிற ஒரு செயல்முறைகளை வளமையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அதிகம் இருக்கிறது. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்ட இந்த உமர் ஃபாரூக் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 1000 குடும்பம் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. 1000 குடும்பம் இருக்கிறதுன்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா? யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்ப 1000 குடும்பம்னா இங்க ஜும்மாவுக்கு எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும், மக்தப் மதரசாவுல எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா 25 குடும்பம் தான் இருக்கிறாங்க. 1000 குடும்பம் வாழ்ந்த ஒரு மஹல்லாவிலே 25 குடும்பங்கள் இருக்கிறது. அப்ப இதுக்கான காரண காரியங்கள் என்பது நாம எல்லாம் பெருசா விவரிச்சு பேச வேண்டியதில்லை. எல்லோரும் இங்கே இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் உருவானவர்கள். ஆனால் ஏதோ சில காலங்களின் கோலங்கள் இங்க இருக்க முடியாத நிலைகளில் அந்த செல்வபுரம், ஜிஎம் நகரு, அல்லமீன் காலனி, அந்த மாதிரி சுற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இங்கு இருக்கிற மக்கள் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் இந்த மஹல்லாவில முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய தொப்புள் கொடி சொந்தங்களாக இருக்கிற முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பெரும்பான்மையாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே சுற்றிலும் இஸ்லாமிய குடும்பங்கள் 25 தான். ஆனா ஆயிரக்கணக்கான முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அவர்களுடைய வழிபாட்டு கோயில்கள் இருக்கிறது. இந்த நிலையில இங்க தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே சர்தார் நபி காட்டிய சமய நல்லிணக்கம். ஒரு முஸ்லிம் ஒரு ஹிந்துட்ட, முஸ்லிம் ஒரு கிறிஸ்துவர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மென்மை போக்கு, ஒரு மென்மையான போக்கு. இன்னைக்கு பார்த்தானா நிறைய இடத்துல அவங்க முஸ்லிம் அல்லாதவங்க நிறைய உதவி செய்யறாங்க. நாம செய்யறதை விட முஸ்லிம் அல்லாத இந்துக்கள், கிறிஸ்துவர்கள் நிறைய நம்ம மக்களுக்கு உதவி செய்யறாங்க. இதெல்லாம் நாம மீளாது விழாவில் இந்த சமய நல்லிணக்கத்தை பத்தி பேசும்போது மாற்றார் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும், அதை நாம பார்க்கணும். இந்த திருப்பூர்ல மஸ்ஜித் சேவை குழுன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. யார் யாருக்கு வசதி இல்லாம இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் மூட்டை அரிசி அது இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அப்ப வெளியே ஒரு போர்டு, பள்ளிவாசலுக்கு வெளியே இந்த மாதிரி வசதியற்ற குடும்பங்களுக்கு மாதாந்திரம் அரிசி வழங்கக்கூடிய நிகழ்வு இந்த மாசம் நாங்க கொடுக்குறோம்னு வெளியே ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு இஸ்லாம அல்லாத ஒருத்தர் உள்ள வந்துடுறாரு. வந்துட்டு இது முஸ்லிம்கள் நடத்துகிற பள்ளிவாசல் வளாகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு, நான் வெளியே போர்டு பார்த்தேன். என்னங்க, நானும் உங்க முஸ்லீம்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு நானும் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்குறாரு. அதாவது நமது சமூகத்தின் மேல் ஒரு இணக்கமான நிலை. இந்த பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஒரு ஊர் மாலை கவுண்டன் புதூர் அப்படின்னு ஒரு ஊருங்க. இந்த மாலை கவுண்டன் புதூருங்கிறதுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான். ஒரு 300 குடும்பம் வாழ்ந்து எல்லாரும் வெளியே போய் கடைசியில் அங்க பார்த்தா 8 குடும்பம் மட்டும்தான் இருக்கு. அந்த பள்ளிவாசல் ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் ஓட்டு பள்ளியா கிடக்குது. அப்ப அந்த பள்ளிவாசலை இடிச்சிட்டு ஒரு டர்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 8 குடும்பமும் சேர்ந்து வெளியே போனவங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா 8 குடும்பம் இருக்கு. 90 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளி, இடிஞ்சு விழுவுகிற நிலை. பள்ளிக்குள்ள போனாலே அப்படி குனிஞ்சிட்டு அப்படி போகணும், அந்த மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல பள்ளிவாசல் கட்டணும், இதுக்கு ஏதாகிலும்
ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிறவங்க உதவி செய்யலாம்னு சொன்ன போது அங்கே மாலைக்கவுண்டன் பாளையத்தை சுற்றி இருக்கிற அந்த ஊர் சேர்ந்த இஸ்லாம் அல்லாத மக்களெல்லாம் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அங்க 8 குடும்பம். அதுல ஒருத்தர் நான் 1000 ரூபாய் தர்றேன், ஒருத்தர் நான் வந்து 2 மூட்டை சிமெண்ட் தர்றேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பழனிசாமி கவுண்டர் என்று சொல்கிற ஒரு எழுது நான் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல். ஏன்னா இன்னைக்கு நாம டவுனுக்குள்ள உட்கார்ந்துட்டு அது கூடுமா இது கூடுமான்னு பேசிட்டு இருக்கோம். கிராமத்துல 8 குடும்பம் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அந்த பள்ளிக்கு சுண்ணாம்படிக்க கூட காசு இல்லை. அப்ப அவர் வந்து அல்லாஹ் கோயிலுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தர்றேன், இப்போ மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறார். நீங்க கிராமங்களை பாருங்க, இந்து சகோதரர்கள் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. பாத்தீங்கன்னா ரமலான் கஞ்சி வரும்போது அதுக்கு எங்க தோட்டத்திலிருந்து தான் தேங்காய். நம்ம வந்து கஞ்சிக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் எழுதுறதுக்கு 1000 பிரச்சனை, நோட்டையும் ரசீது புக்கையும் வச்சு அலையணும். ஆனா அங்க கிராமத்துல நோம்பு கஞ்சிக்கு தோட்டத்திலிருந்து தேங்காவை மொத்தமா 30 நாளைக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கேஸ் அது இதுன்னெல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து இது போட்டு எரிக்கணும், மட்டை அது இதெல்லாம். தோட்டத்துல இருந்து எல்லாம் எரிக்கிறதுக்கு உண்டான விறகெல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஏழ்மை நிலையில் இருக்கிற முஸ்லிம் கிராமங்கள், அது பக்கத்துல புறவிபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு, முஸ்லிம் கிராமம் தான் ஏழ்மை, எல்லாமே ஏழ்மை. ஒரு 40 60 70 குடும்பம் இருக்குதுன்னா பெயர் சொல்ற அளவுக்கு எந்த முஸ்லீமும் பெருசா பணம் இல்லை. அப்ப அந்த ஊர்ல ரமலான் கஞ்சிக்கு நோம்பு கஞ்சிக்கு எல்லாம் தேங்காய் வேணுமா, அரிசி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, மனமு வந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. யாரு யோசிச்சு பார்க்கிற போது மாற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் நம்மின் மேல் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற பார்வை வேற, நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் வேற. ஆனால் 100க்கு 99% இந்து சகோதரர்கள் இன்னைக்கும் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது ஒரு நல்ல இணக்கத்தோடு நம்மள்ட்ட இருக்கிறாங்கிறத நாம ரொம்ப கவனத்துல வைக்கணும். சமீபத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பிரசவத்திலே ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற சமயத்துல ஒரு முஸ்லிம் டாக்டர் வந்து பிரசவம் பார்த்து ஒரு இந்து தாய் குழந்தை பெற்றதுமே தாயையும் குழந்தையையும் கிரிட்டிக்கலான நிலையிலிருந்து உயிர் காப்பாற்றி பிரசவம் பார்த்த டாக்டரை பார்க்குறாங்க. எங்க வாழ்க்கையில நாங்க மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் முஸ்லீம், அவரோட பேரை அந்த இந்து குடும்பம் வச்சிருக்கு. அவர் இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துல முக்கியமான கவுன்சிலரோ அல்லது பஞ்சாயத்துல பொறுப்புல இருக்காரு. ஆச்சரியமா இருக்குதுங்க. நம்ம மேல நம்மளுடைய ஈடுபாட்டுல இந்த இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வைத்திருந்த அந்த ஒரு இணக்கம் பெரிய அளவுல இருக்கு. ஈரோட்ல கோசா ஆஸ்பத்திரியிலே ஒண்ணு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பர்தா அணியக்கூடிய விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம். கோசா ஆஸ்பத்திரி என்னன்னா, அங்க முஸ்லிம்கள் வந்து அன்னைக்கெல்லாம் இந்த துப்பட்டி மாதிரி இதை போட்டுட்டு தான், இன்னைக்கு தானே புர்கா, அப்படி முகத்தை மறைத்துத்தான் அவர்கள் எங்கும் போவார்கள். அப்ப அப்படி வரக்கூடிய முஸ்லிம் பெண்களுக்கு அதிகம் வரக்கூடிய அந்த ஆஸ்பத்திரிக்கு கோசா ஆஸ்பத்திரினே பேரு. அது கிறித்துவர்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரி. யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு எது எது மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கு சாதகமாக இருக்கிறதோ அதற்கு இணக்கமான நிலையில மாற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இணங்கி நடந்துட்டு இருக்காங்க. இங்க ஒலம்பஸ்ல, ராமநாதபுரம் ஒலம்பஸ், அந்த ஒலம்பஸ்ல வந்து இந்த உளிச்சல் ரொம்ப முடியல, முட்டு வலி, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி ரொம்ப பிரச்சனையா, அங்க போய் சேர்ந்து
ஒரு இத்தனை நாள் படுத்து அதை இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டா ஓரளவுக்கு சரியாகும். ஒரு ஏழ்மை குடும்பம், அந்த அம்மா விழுந்துருச்சு, நடக்க முடியல, இடுப்பு எல்லாம் போயிருச்சு, நரம்பு தளர்ந்துருச்சு, இங்கிலீஷ் வைத்தியத்துல ஒண்ணுமே செய்ய முடியல, கடைசியில வேற வழி இல்லாம கொண்டு போய் அந்த அம்மாவை அங்க சேர்த்திடுறாங்க. முஸ்லிம் பெண்மணி. இப்ப அந்த பெண்மணியினுடைய நிலைமை ரொம்ப காஸ்ட்லி. அப்படியே எல்லாம் சேர்த்திட்டு அந்த அம்மாட்டு ஆரம்பத்துல ஒரு 5000 ரூபாய் இருக்கிறது கட்டிடுறாங்க. மீதி வெளியே வர்றதுக்கு காசு இல்லை, டிஸ்சார்ஜ் ஆகணும். ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரு 10 நாள் 20 நாள் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றாரு. வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு, இங்க யாராவது மெடிக்கல் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க யாராவது இருக்காங்களான்னு வந்து பார்த்து கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்மணி ரொம்ப முடியாம வந்து ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டாங்க, மீதி பணம் கட்ட முடியாம அவங்க இருக்கிறாங்க. உடனே அவர் எடுத்து ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் எடுத்து அந்த பெண்ணுக்கு முழுசுமா கட்டிட்டு அவர் அப்படி போயிருக்காரு. ஏன்னா நாட்டுல நடந்துட்டு இருக்கக்கூடிய நாம கவனிக்காம விட்ட நிறைய விஷயத்தை நாம பார்க்கணும். என்னன்னா, அவர்கள் நம்மின் மேல் வெறுப்பான நிலைகளில் பரப்புகிறார்கள் என்பது அல்ல. இந்து சகோதரர்களில் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கும் நம்மோடு இணக்கமாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முஸ்லிம் சமுதாயம் வந்து ரொம்ப கவனம் எடுத்து சிந்தனை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், அவர்கள் அனைவர்களும் நம்முடைய சகோதரர்கள். மனிதர்களாக நாம் அனைவர்களும் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த எண்ணத்தை முதல்ல இஸ்லாமிய இளைஞர்கள், வளர்ந்து வருகிற குழந்தைகள், இஸ்லாமிய பெண்கள் எல்லோரிடத்திலேயும் நாம் அவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் வந்தவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்து அந்த அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகளை நாம் அமைச்சுக்கிறோம். இருக்கிற எல்லாரும் வித்தியாசமான ஒரு செய்தி தான் இது. எல்லாரும் வேற வேற மாதிரி யோசிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நாம இவைகளை கடந்து சில விஷயங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல மிக பிரபல்யமான ஒரு மிஷினரி ராமகிருஷ்ணா மிஷினரி. முழுக்க ஹிந்துக்களின் மடம் அது. அது ஒரு எப்படி நம்ம எல்லாம் வந்து ஒரு ஏபி அபுபக்கர் முஸ்லியார் மர்கஸ் சகாபத்து சுன்னியா எப்படின்னு ஒண்ணு கேரளாவுல மிகப்பெரிய மர்கஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. தமிழ்நாட்டுல பாக்கியாத்து சாலிஹாத் வேலூர். இது எப்படி முஸ்லிம்களுடைய கல்வி ஆன்மீகத்தின் கேந்திரமோ அதே மாதிரி இந்துக்களுடைய ஒண்ணுதான் ராமகிருஷ்ணா மிஷினரி. அங்கே இந்து சமயத்தினுடைய கோட்பாடுகள் சாம அதர்வன யசூர் வேதங்களுடைய இதிகாசங்கள், அது சார்ந்திருக்கிற இந்து சமயத்தினுடைய உபனிஷத்துக்கள், இவைகளை எல்லாம் படித்து கொடுத்து அதை கடைபிடிக்க வைக்கிற மக்களை ஆன்மீக ரீதியில செய்யற ஒரு மடம். அந்த மடத்துக்கு சில சமயங்களில் விழாக்கள் நடக்கிற போது விஐபிகள் வந்தால் அவர்கள் கொடுக்குகிற அன்பளிப்பு புத்தகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, விவேகானந்தர் எழுதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் சிறு குறிப்புகள். நம்ம யோசிக்கிறோம், நாம வந்து கொடுக்கறது இல்லை. ரசூலின் குறிப்பை, வாழ்க்கை வரலாறை நாம கொடுக்கலங்க, அந்த இந்து சமயத்தை சேர்ந்த சகோதரர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இப்படி இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் எப்படி நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிற போது, நாம் அன்பளிப்புகளை வழங்குதல், அவர்களிடத்தில் அனுசரணையான சூழல்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல், வெறுக்கத்தக்க வகைகளுக்குண்டான எல்லாவற்றையும் தவிர்த்து நாம் அன்பின் அடையாளங்களாக அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்கிற ஒரு வகையை நாம் ஏற்படுத்தி கொள்ளுகிற போது மஹல்லாக்களிலே ஒரு இணக்கம் ஏற்படும்
எல்லா நிலைகளிலேயும் அவைகள் ஒரு நன்மை பயக்கத்தக்க வகைகளாக அவைகள் உருவாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பாக